பிஜேபி வந்து ஒரு ஹிந்து பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்கங்கிறது வந்து மக்கள் கிட்ட இருக்கிற பொதுவாக கருத்து. ராமர் கோவில் வந்து ஒரு மசூதி இருந்த இடத்துல கட்டுறதை பார்க்குறோம். ஹிந்தி வந்து நம்ம ஊருக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணி வந்துடக்கூடாதுங்கிறது வந்து நம்ம ஐ திங்க் நீங்களும் அது கூட அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு வந்து பெர்ஃபார்ம்ஸ் பெட்டர் தேன் அதர் ஸ்டேட். வை பிஜேபி? இப்போ இருக்கிற அந்த டாக்ஸிக் பொலிட்டிக்கல் கல்ச்சர்லாம் ரஜினி சாருக்கு சூட் ஆகாது. பிஜேபி வந்தாங்கன்னா ஆடு கோழி வெட்டுறதெல்லாம் தடுத்துருவாங்க. எங்க நான் வந்து ஹார்டு கோர் கோட் கட்டேன். ஆக்சிடென்டல் பொலிட்டிஷியன். ரெவிடியன் ஐடியாலஜி கிரேட். ரெவிடியன் ஐடியாலஜி ஒரு காலகட்டத்தில் தேவைப்பட்டுச்சு. ஆங்கிலம்ங்கிற ஒரு மொழி வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாரையும் இன்னைக்கு கனெக்ட் பண்ணிருக்கப்போ எதுக்கு ஒருத்தன் ஹிந்தி கற்றுக்கணும்? ஒரு 2 குழந்தைங்க ஒரு பெரிய போஸ்ட் எடுத்து நின்று இருந்தாங்க. அண்ணாமலை அங்கிள், ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் 2K கிட்ஸ். அண்ணா, வெல்கம் டு மதன் கௌரி சேனல். ஒரு ரூல் பிரேக்கராகவே இருந்திருக்கீங்க. ஃப்ரம் பீயிங் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர், தமிழ்நாட்டில் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வரணும்னான சில எழுதப்படாத சட்டங்கள் இருந்திருக்குது. ஃபேமஸாக இருந்திருக்கணும், மக்கள் வந்து ரொம்ப கொண்டாடின ஒரு பர்சனாக இருக்கணும், இல்லை வந்து ஆல்ரெடி அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கணும். அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து நம்ம ஊரில் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு திடீர்னு யூர் இன் யுவர் 30s அண்ட் ஆல்ரெடி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபியை வந்து ஹெட் பண்ணிட்டுருக்கீங்க. அண்ட் நீங்கள் இதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அவர் சுற்றி இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் அடுத்த பிரைம் மினிஸ்டீரியல் ஃபேஸுங்கிற அளவுக்கு வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் இன்டர்நெட்டில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவுட் சைட் இந்தியா போகிறப்போ, ஐ மீன் அவுட் சைட் தமிழ்நாடு போகிறப்போ மெயின்லி நிறைய பேர் வந்து அண்ணாமலை அப்படிங்கிறது வந்து ஒரு பிஜேபியோட ஐடென்டிட்டியாகவே தமிழ்நாட்டில் மாறி இருக்குது. ஹவு டு யூ ஃபீல்? பிரதர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ இன் யுவர் ஷோ. எனக்கு தெரியும் இட் இஸ் பொலிட்டீஷியன்ஸ் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி பாட்காஸ்ட்டில் உட்கார்றதில்லை. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ஒரு மிக வித்தியாசமான ஒரு கான்டெக்ஸ்ட் அது. இது நிறைய பேருக்கு புரியாதுங்க, அந்த பாட்காஸ்ட்டு எங்கே போகிறோம், யாரை பார்க்குறோன்னு. ஸோ எனக்கும் வந்து பாட்காஸ்ட்டில் பேசணும், உங்களை மாதிரி ஒரு மனிதர்கிட்ட பேசணும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை. நாட் ட்ரெடிஷ்னல் ஒரு டிஃபென்சிவ் இன்டர்வியூ இது அதுன்னு போகாமல் ஒரு ஃப்ரீ வீலிங்காக மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு அது நடக்கும்னு முழுமையாக நான் நம்புறேன் பிரதர். நான் உண்மையால் சொன்ன போனால் ஐம் அன் ஆக்சிடென்டல் பொலிட்டிஷியன். சத்தியமான ஒரு ஆக்சிடென்டல் பொலிட்டிஷியன். இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இவன் பிளான் பண்ணிட்டான், கர்நாடகாவில் இருந்தார் பாருங்கள், பிளான் பண்ணிட்டான். நான் கிளாரிஃபை பண்ணதாங்க பிரதர், உங்களுக்கு தெரியும். பிளான் பண்ணி பாருங்கள், பாலிடிக்ஸ் வந்திருக்கான். நான் வந்து அடிப்படையில் வந்து ஒரு அரசியல்வாதியை வெறுக்கக்கூடிய மனிதன். நான் அடிப்படையில் ஒரு சாமானிய மனிதன் வந்து எப்படி அரசியல்வாதியை வெறுப்பானோ அதே போல் அடிப்படை வெறுப்பு. அதுவும் போலீஸில் இருந்தீங்கன்னா அரசியல் வெறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்த கிளட்டருக்குள்ளே வேலை செய்வோம். வி ஆல்வேஸ் ஒர்க் இன் த கிளட்டர். பாதி நேரம் டிரான்ஸ்ஃபரில் மாட்டுவோம், பாதி நேரம் வந்து எங்களை தூக்கி பந்தாடுவாங்க, பாதி நேரம் பப்ளிக்லி இன்சல்ட் ஆகும், பாதி நேரம் அபியூஸ் தான் கிடைக்கும். ஸோ நான் ஒர்க் பண்ண பொலிட்டீஷியன்ஸ் கர்நாடகாவில் ஓவர் 9 இயர்ஸ். பொலிட்டீஷியன்ட்ட நல்ல அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 2-3 விஷயங்கள் தான் என்னுடைய மைண்டுக்கே வரும். கெட்ட அனுபவங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 சொல்லிடுவேன். உட்காந்து டக் எல்லாம் நடந்துச்சு. அப்படி இருந்தும் ஏன் நான் பாலிடிக்ஸில் இருக்கேன்னா, போலீஸ் வேலை வந்து பிரதர் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஒர்க். அதை சென்சிட்டிவாக பண்ணிங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, டேபிள் பார்க்குறீங்க, ஃபைல் பார்க்குறீங்க, க்ரைம் மீட்டிங் முடிக்கிறீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, வர்றீங்க, இது வேறு. போலீஸில் எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு க்ரைமோட நீ ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடாது. யூ ஷுட் நெவர் கெட் இன்வால்வ் இன் அ க்ரைம். ஒரு மர்டர் நடக்குது, யூ ஷுட் நெவர் கெட் இன்வால்வ் டூ மச் இன்டு இட். இது ஒரு எழுதப்படாத விதி போலீஸில். பிகாஸ் அந்த பேர்டனை நீங்கள் வீட்டுக்கு கேரி பண்ணுவீங்க. யூ கேரி தட் பேர்டன் இன்டு யுவர் ஹோம். உங்கள் சாப்பிட்ற இடத்துல எல்லாம். என்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து ஐ கெட் இன்வால்வ் இன் எவ்ரி சிங்கிள் ஆக்டிவிட்டி ஆஃப் போலீசிங். ஒரு விக்டிம் இறந்துட்டாங்கன்னா ஐ ஃபீல் as if I have lost somebody. I still remember the first accidental victim I had. ஃபர்ஸ்ட் என்னுடைய ஏஎஸ்பியாக இருக்கும்போது கார்கலால முதல் ஆக்சிடென்டல் டெத். ஒரு காலேஜ் பையன் கார் ஓடி போகிறாப்புல, செல்ஃபோன் வச்சிருக்காப்புல, கீழே விழுந்துருது, கீழே கொஞ்சம் எடுக்கிறாரு, ஆப்போசிட்டில் லாரி வருது, he goes and hits. அன்றைக்கி நைட் நான் சாப்பிடல. என் ஒய்ஃப்ட்ட வந்து நான் சொல்லும்பொழுது கல்யாணம் ஆயிடுச்சு, யங் ஃபேமிலி, மேரிட் ஃபார் a year. அன்றைக்கி நான் சொல்கிறேன் ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க அப்பா வந்து என்னுடைய கட்டி பிடிச்சி எங்கிட்ட அழுகுறாருங்க. ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறக்கு அவங்க அப்பா வர்றாரு. ஐ டேக் கம்ப்ளைண்ட் ஃப்ரம் ஹிம். அப்போ டெக்னிக்கல் ப்ரொசீஜரல் ஃபார்மாலிட்டி, போஸ்ட்மார்ட்டம், அது இதுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காரு. நான் அவங்க அப்பாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். கட்டி பிடிச்ச யூனிஃபார்ம் மேலே அவருடைய கண்ணீர் துளி தான் ஃபஸ்ட்டு கண்ணீர் துளி என்னோட யூனிஃபார்ம். ஸோ இந்த மாதிரி நிறையாங்க பிரதர். அது ஸ்லோவாக என்ன பண்ணுதுன்னா என் மைண்டை ஓப்பன் பண்ணுது. ஐ எம் நாட் அ வெரி பேசிக்கலி ஒரு 23 வயசில் நான் போலீஸ்குள்ளே 24 வயசில் என்டர் ஆகும் பொழுது ஐ வாஸ் நாட் அ வெரி மெச்சூர்ட் பர்சன். ஒரு படிப்பாளி, போராடக்கூடிய ஆள். ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா உட்காந்து படிப்பேன். சமுதாயத்தின் மீது ஒரு காதல், ஒரு பாசம், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப சென்சிட்டிவாக என் வாழ்க்கை அப்படி இல்லை. ஃபார் எனி பர்சன் ஆஃப் 23-24 போலீஸ் வந்து நீ ரொம்ப மெச்சூர்டாக, சென்சிட்டிவாக மாற்றுது. ஐ திங்க் மோர் தென் மெச்சூரிட்டி யூஸ் த வேர்ட் கால் சென்சிட்டிவ். ரொம்ப ஒரு மாதிரி சென்சிட்டிவாக, வெரி எமோஷனல் ஆகிறேன். அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட், 2 டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர், பெங்களூர் வர்றேன், டிசிபி ஆகிறேன், ப்ரோட்டோகால்குள்ளே போகிறேன். 2018 கைலாஷ் மான்சரோவர் போகிறேன். ஒரு லாங் ஜேர்னி, 57 days. அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன சீடு அங்கங்கே பார்த்தீங்கன்னா தாட்டு மாதிரி வரும். அந்த தாட்டை நானே அமுத்தி வச்சிருவேன், எல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு. அதாவது இப்போ நீ பவருக்குள்ளே போயிட்ட, நீ வந்து பவரில் மேலே போகிற, திரும்ப ஏன் கிராஸ் ரூட்ஸில் போகக்கூடாது? பிகாஸ் கிராஸ் ரூட்ஸ் கேம் மீ ஜாய். மை பெஸ்ட் போஸ்டிங் டெல் நவ் இஸ் மை ஃபர்ஸ்ட் போஸ்டிங், அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஃபர்ஸ்ட் போஸ்டிங் 2013 செப்டம்பர்லேருந்து 2014 டிசம்பர் வரைக்கும். பியூட்டிஃபுல் போஸ்டிங். ஒரு சின்ன ஊர், சின்ன கிராமம், அழகான கிராமம், அதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள்,
ஒரு லேண்ட் டிஸ்பியூட்னாலும் ஒரு தாசில்தார்கிட்ட போன்னு சொல்லாமல் நீங்களே சால்வ் பண்ணுறது. சினிமாவில் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு களத்தில் வேலை செய்கிறோம். ஸோ பெங்களூர் கேம் மீ தட் இம்பெட்டஸ், கோ அவுட் அண்ட் டூ சம்திங். நீ வந்து ரொம்ப புரோட்டோக்காலாக ஹைரார்க்கிக்கலாக போகிற, பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ டெல்லிங் மை ஒய்ஃப், இந்த மாதிரி நான் வந்து வேலையை வரலான்னு இருக்கேன். ஒய்ஃப் கேட்டாங்க என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. இதே கான்வர்சேஷன் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பேசுகிறேன். இந்த காஃபி டேன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதனால தான் நீங்கள் அந்த கோல்ட் காஃபி வரும்போது நான் சிரித்தேன். ஏன்னா சித்தார்த் வந்து சிக்மங்களூர்காரர், நான் சிக்மங்களூர் எஸ்பியாக இருக்கேன். ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப பண்பான ஒரு மனிதர். என் மேலே ஒரு தனி பாசம். பெங்களூர் சிக்மங்களூர் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி பேசுவோம், நிறையா பேசுவோம். அப்போ சித்தார்த்துக்கு 2 பசங்க, தேவர் ஸ்டடிங் இன் UK, US அண்ட் ஆல். அப்போ வாழ்க்கையை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி வந்து நான் வெளியே போயிடலான்னு இருக்கேன், பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஜஸ்ட் திங்கிங். அவர் சொன்னார், நீங்கள் வெளியே போகவே முடியாது உங்களால், இது புலிவால் பிடிச்ச கதை மாதிரி. போலீஸில் வந்து ஏறி உட்காந்தீங்கன்னா புளியை பிடிச்சி வாழை பிடிச்சி ஓட்டுற மாதிரி. ஒரு டேட்டை கமிட் பண்ணுங்க, டேட்டை கமிட் பண்ணால் வெளியே போயிடலாம். எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்கள் ஷோவில் சொல்கிறேன் அப்படின்னாங்க, ஏன் நம்மளே ரிசைன் பண்ணார் 2019 எலெக்ஷனுக்கு அப்புறம். இது 2018 நடக்கிற கான்வர்சேஷன் ஆஃப்டர் மை கைலாஷ் ட்ரிப். ஐ செட் ரேண்டமாக சொல்கிறேன் June 4 சார், ரேண்டமாக சொல்கிறேன் June 4. ஏன் June 4ங்கிறீங்க? என் பர்த்டே சார். அதனால் ஒரு டேட் நான் கமிட் பண்ணுறேன், June 4, 2019 நான் குவிட் பண்ணிடுறேன். அவர் வந்துட்டு ஆல் தி பெஸ்ட், நீங்கள் குவிட் பண்ணுங்கள், நல்லா வாழ்க்கை இருக்கட்டும், பட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்படியே பிப்ரவரியிலேருந்து மெதுவாக எலெக்ஷன் பேர்டன் அப்படியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிற அம்மாவை, அப்பாவை, சொந்தக்காரங்களை, எங்கள் அக்காவை. அஃப்கோர்ஸ் ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் ஆனவங்க. பிளைண்டாக வந்து ட்ரெஸ் பண்ணுறாங்க. கொலீக்ஸ்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். ஏப்ரல் மேல இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். நிறைய பேர் வேண்டாங்கிறாங்க, சில பேர் பண்ணுங்கிறாங்க. மே 27 அன்னைக்கு அது டிவியில் லீக் ஆகுது. சோர்சஸ் அண்ணாமலை இந்த மாதிரி போலீஸ் குவிட் பண்ண போகிறாங்க, அது 27 நைட் என் ஒய்ஃப்ட்ட சொல்கிறேன், நம்ம June 4 தான் பேப்பர் போடலான்னு வச்சிருக்கோம், ஏன்னா நம்ம டேட் கமிட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நமக்கு வேறு வழி இல்லை, அதனால் நம்ம நாளை காலை ரேண்டமாக போய் நான் ரிசைன் பண்ண போகிறேன். டிவியில் வந்ததுக்கப்புறம் இட்ஸ் டசன்ட் சென்ட் குட் மெசேஜ் ஃபார் காப் டு ரிமைண்ட்னு சொல்லிட்டு 27 நைட் ரெசிக்னேஷன் எழுதி 28 அஃபிஷியலி காட் ரிசைன். 28 என் பர்த்டேனா மே 28. அதனால தான் நான் ஒன்றா உட்காந்து மாட்டிருக்கேன். வெளியே வந்து நோ ஐடியா வாட் டு டூ. இதில் ரொம்ப ஒரு ட்ராஜிக், ஒரு கோரமான துயரம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, நீ போலீஸ் மைண்டு 10 வருஷம் போலீஸாகவே மாறிட்ட, திங்கிங் எல்லாம் போலீஸாக இருக்குது, ஒரு விபாசனா போயிட்டு வா 10 நாள், ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் திஸ் ஷெல் ஆஃப் பீயிங் அ காப். விபாசனாங்க பிரதர், அது வந்து ஒரு புத்தாவுனுடைய மெடிடேஷன் டெக்னிக். தம்மா பாத் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறார் புத்தா. 10 நாள் பேசாமல் இருக்கணும், உங்களுடைய மூச்சை மட்டும் அப்சர்வ் பண்ணணும். யூ ஹேவ் டு ஒன்லி அப்சர்வ் யுவர் பிரெத். காலையிலேருந்து நைட் வரைக்கும் மெடிடேஷன் இதில் இருப்பீங்க, உங்களுடைய பிரெத்தை மட்டும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். கான்சென்ட்ரேஷன் வந்து ஒன்லி ஆன் த பிரெத். ஸோ புத்தா ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, உங்களை சுற்றி நடக்கக்கூடியது எல்லாமே போய், இன்ட்ராக்ஷன்ஸ் போய், ஏன்னா உங்கள் சென்சரி ஆர்கன்ஸ் ஒரு விஷயத்தை எடுத்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது, அதுவும் போய். நிலையான உங்கள் உடம்புல இருக்கிறது மூச்சு மட்டும்தான் நிலையானது. அதனால் அதை மட்டும் அப்சர்வ் பண்ணணும். 10 நாள் எக்ஸ்ட்ரீம்லி டஃப். அது ஒரு மனுஷன் வந்து 9 வருஷம் காப்பில் இருந்து பேசி எல்லா பக்கம் ஓடி பாதி நேரம் ஆக்ஷனில் இருந்து, அது வந்து நான் யாருக்கு நீ தெரியக்கூடாதுங்கிறக்காக மும்பை போகிறேன். மும்பையில் விபாசனா கேம்ப் போகிறேன், யாருக்குமே நீ தெரியக்கூடாது, கர்நாடகாவில் தெரியக்கூடாது. அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் பெருசாக நீ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, பட் யாருக்கும் நம்ம பார்க்கக்கூடாது. ரொம்ப கஷ்டம் மனசளவில். 3வது நாள் 4வது நாள் so much resistance to be broken. Imagine 10 days. சாப்பிட்னா கூட நீங்கள் போனீங்கன்னா ஒட்டி வச்சிருப்பாங்க, தால் ரைஸ் ரொட்டி, அதை எடுத்துக்கணும். சாப்பிடும்போது பிளேட் எடுத்து செவுத்த பார்த்து சாப்பிடணும், ஏன்னா அதில் ஐ இன்ட்ராக்ஷன் இன்னொரு பார்ட்டிசிபென்ட் மேடம் வந்துடக்கூடாது. யாரையும் பார்க்கவும் கூடாது. கண்ணை கீழே வச்சுக்கணும். ஓகே. ஸோ யூ ஜஸ்ட் லுக் அட் த வாலை பார்த்து சாப்பிட்டுட்டு இப்படி கீழே போய் பிளேட்டை வச்சிடணும். விபாசனா. அந்த விபாசனா போயிட்டு நான் வர்றேன், சித்தார்த் சூசைட் பண்ணிக்கிறார். காஃபி டே சித்தார்த். ஐ மேட் a வீடியோ வந்து சூசைட் பண்ணிக்கிறார். ஒரு டேம்ல குதிச்சிடுறார், ஒரு ஆத்துக்குள்ள குதிச்சிடுறார். மேங்களூர் ஒரு பிரிட்ஜில் இருந்து குதிச்சிடுறார். வெரி 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 அன்ஃபார்ச்சுனேட், வெரி வெரி பேட். நிறைய விஷயங்கள் நடக்குது, கிளாரிட்டி இல்லை என்ன பண்றதுன்னு. ரொம்ப யோசனை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி ஃபவுண்டேஷன் ஆரம்பிப்போம், கிராஸ் ரூட்ஸ்ல இருப்போம். 1 year 2 year we will run and see where it takes us. We the leaders ஒரு ஃபவுண்டேஷன் கிராஸ் ரூட்ஸ் வரும். எப்பொழுதுமே இந்த மாதிரி இருக்கும் பொழுது சும்மா இருந்தால் கூப்பிடுவாங்க 4 பேர். என்னென்ன பண்றீங்க, ஏன்னா வேலையை விட்டீங்க, ஊர்ல போய் என்னென்ன பண்றீங்க, கிராமத்தில் என்னென்ன பண்றீங்க, இங்கே வாங்கினேன் அங்கே வாங்கினேன், அந்த மாதிரி இழுத்து சில பேர்த்த பார்த்து. அதனால தான் ஆக்சிடென்டல் பொலிட்டிஷியன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பாலிடிக்ஸ் வந்துட்டேன், ஹியர் ஐ அம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஸோ நடுவில் வந்து ரஜினிகாந்த் அவங்க பார்ட்டி அப்போ அவங்க கூட நீங்கள் ஜாயின் பண்ணுறதெல்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அது did those things really happen? மேபி ஃபர்ஸ்ட் டைம் மதியம் நீங்கள் கேட்குறனால நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து ரஜினி சார் ஃபோனில் கூப்பிட்றாங்க, கால்ஸ் மீ இந்த ஃபோன். ரொம்ப நல்ல மனிதர், பண்பான மனிதர். இந்த மாதிரி நான் உங்கள் இன்டர்வியூ பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ பெரிய மனிதர் வந்து சார்ன்னு கூப்பிட்றாரு. இன்டர்வியூ பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா பேசுனீங்க. சம் இன்டர்வியூ ஹேஸ் சீன். ரிசைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னாங்க. நான் ரஜினி சாருடைய டைம் வாங்கிட்டு ரஜினி சார் போய் பார்த்தேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். ரஜினி சாருடைய வியூ பாயிண்ட், அவர் எப்படி சமுதாயத்தை பார்க்குறாங்க, ஒரு தடவை பார்க்கல, மல்டிபிள் டைம்ஸ் மீட் பண்ணேன். ரஜினி சாருடைய திங்கிங் என்ன, வெளியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க, ரஜினி சார் வந்து பாலிடிக்ஸ் வரல, அது
இஸ் a very phenomenal human being. The way he thinks, the way he perceives, அவருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஹெல்த் கண்டிஷன், ஃபேன்ஸ், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு. அரசியல்வாதின்னு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாங்க, இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பாலிடிக்ஸ் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்கனாவே அது ஃபண்டமெண்டலி யூ ஆர் ஸ்டார்டிங் ஆன் த ராங் ஃபுட். ரஜினி சார் வந்து ஃபண்டமெண்டலி இஸ் a great human being, அமேசிங் human being. ஒரு வார்த்தை தப்பாயிடக்கூடாது. அரசியல்லாம் ஒருத்தர் எடுத்து தான் சார் பண்ண முடியும். இப்போ நேச்சர் ஒரு ஐடியாலஜிக்கு எகேன்ஸ்ட், ஒரு ஐடியாலஜிக்கு ஃபார். நம்ம ஐடியாலஜி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் சப்போர்ட். அதுல ஒரு காரமான வார்த்தைகள் வந்து மக்கள் அந்த அளவுக்கு ஒரு யூஸ் திங்கிங். நம்ம ஒரு வார்த்தையை பேசி மக்கள் எப்படி பார்ப்பாங்க, அது ஒரு அரசியல்வாதி எப்படி பார்ப்பாங்க, என்னோட வளர்ச்சிக்கு எல்லாருமே காரணமாக இருந்திருக்கிறாங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவல் ஆஃப் கான்வர்சேஷன். ஸோ அதனால் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லணும் அப்படின்னாங்க, மை டெசிஷன் டு ஜாயின் பிஜேபி வாஸ் கமிட்டட் லிட்டில் பிட் லேட்டர். காரணம் வந்து நான் பிஜேபி போகணுங்கும் போது ஒரு பிஜேபியில் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி ஐ வில் டெஃபினெட்லி கன்சிடர், ஐ வில் டெஃபினெட்லி கம். வார்த்தை கொடுத்துருந்தேன், வர்றேன். ஆகஸ்ட் 25, 2019 பிஜேபியில் ஜாயின் பண்ணேன். ரஜினி சார் இஸ் ஆல்வேஸ் மோர் ஸ்பிரிச்சுவல் கான்வர்சேஷன், பொலிட்டிக்கல் கான்வர்சேஷன், என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங். அது ஒரு நான் சில விஷயத்தை வந்து ரஜினி சார்ட்ட வந்து எப்பவுமே சொல்லுவேன், அது சில பிரைவேட் விஷயங்கள் ஹேஸ் டு கோ வித் மீ டு மை கிரேவ். அது உங்களுக்கு எனக்கும் அது இருக்கும். சில விஷயங்கள் நம்ம கிரேவுக்கு நம்ம போகும்போது நம்ம கூடவே அது வரக்கூடிய விஷயங்கள். பட் இது மட்டும் சொல்லணும் அப்படின்னா, வெரி ஃபினாமினல் ஹியூமன் பீங், வாட் அ கிரேட் ஹியூமன் பீங், வெரி சென்சிட்டிவ் சோல், ரொம்ப ஒரு தார்மிக் சோல். அதனால ரஜினி சார் வந்து பாலிடிக்ஸ் வருவாங்க, வந்து அதை பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த டாக்ஸிக் பொலிட்டிக்கல் கல்ச்சர்லாம் ரஜினி சாருக்கு சூட் ஆகாது. நீங்கள் நல்லா இருந்தாலும் 4 பேர் திட்டுவான், நல்லது பண்ணாலும் 4 பேர் திட்டுவான், பேப்பர் 4 பேர் எழுதுவாங்க, 4 பேர் தப்பா நியூஸ் போடுவாங்க. அது ரஜினி மாதிரி குட் சோல்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஸ்பேஸ்ல ஐ டோன்ட் திங்க் தே கேன் ஆப்ரேட். இப்போ திருவிழாக்கு வருவோம்னா, எலெக்ஷன் திருவிழா அதான் அவங்க சொன்னாங்கல்ல, எலெக்ஷன் திருவிழா ஆரம்பம். எப்படி இருக்குது திருவிழால இருக்குது? நான் சொல்றேன், நான் உங்களை டிவில எல்லாம் இவ்வளவு நாள் பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும், you got tanned more, you probably lost weight and your voice has changed. ஸோ எப்படி இருக்குது இந்த திருவிழாவில் இருக்கிறது? இது எனக்கு தெரியலைங்க. சசி தரூரா யாரோ ஒருத்தர், நான் காலேஜில் ஸ்கூல் அப்போ ஐபிஎஸ்ல இருந்தேன், போலீஸில் இருக்கும்போது ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு ஒரு பேப்பரில். சசி தரூர் சொன்னார், முழுமையான ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்றால் ஒரு எலெக்ஷனில் போட்டி போடணும் அப்படின்னு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் லைன். இஃப் யூ ஹேவ் டு பிகம் அ கம்ப்ளீட் ஹியூமன் பீயிங், யூ ஹேவ் டு கண்டெஸ்ட் அன் எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை லைஃப்லேயே நீங்கள் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. எவ்ரிபடி வாண்ட்ஸ் யுவர் டைம், யூ நீட் எவ்ரிபடிஸ் டைம். இது வந்து ஒரு கிவிங் அண்ட் சீக்கிங் ரிலேஷன்ஷிப். எல்லாத்தையும் பார்க்கணும். பீப்புள் கெட் offended so fast in election time. People are very kind. பெரிய கோயம்புத்தூர் எடுத்துங்க, 21 லட்சம் பேர், பெரிய ஜியோகிராபிக்கல் ஏரியா. கவுண்டம்பாளையம் மட்டும் எடுத்துங்க, more than 4.5 lakh ஓட்டர்ஸ் இருக்கக்கூடிய பகுதி, கிட்டத்தட்ட வெரி பிக் கான்ஸ்டிட்யூன்சி. ஸோ எலெக்ஷனுங்கிறது இட் வில் டெஸ்ட் யூ எவ்ரிதிங். லேட் நைட், வெரி ஸ்லீப் லிட்டில் டைம், வெரி குவிக்லி நீங்கள் ஆங்கர் ஆயிருவீங்க. ஒரு நார்மல் பர்சன் பார்த்தீங்கன்னா நார்மலாக காமாக இருப்பாங்க. ஆனால் எலெக்ஷன் கேண்டிடேட்டாக போட்டிங்கன்னா டப்புன்னு ஷார்ட் ஃபிஷ் ஆயிடுவோம். நானும் பல டைம் பார்த்துருக்கேன், எனக்கு நான் அதை அனுபவிக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் லைக் சோ மச் ப்ரெஷர், மென்டலி, ஃபிசிக்கலி எல்லாமே உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த திருவிழா வந்து மிச்சவங்களுக்கு திருவிழாவாக இருந்தாலும் கேண்டிடேட்டுக்கு அது திருவிழா இல்லைங்க. கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு ஓவன்குள்ள வச்சு நீங்கள் அப்படியே ஹீட் பண்ணுற மாதிரி, ஹேஸ் டு லுக் அட் எவ்ரி திங். பட் நான் இந்த கேம்பெயின் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறேங்க. நான் அரவக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் அ பொலிட்டிக்கல் கேம்பெயின் இஸ். நேராக உள்ள பூந்தோம், டம்மு அடிச்சு பார்ப்போம், எல்லா பக்கம் போவோம், மக்களை பார்ப்போம், சந்திப்போம், அதுதாங்க. பட் இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக, பொறுமையா, ஏன்னா ஒரு ஸ்டேட் லெவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறனால பேலன்ஸ் பண்ணி இந்த கேம்பெயின் வந்து ஒரு நாளும் என்ஜாய் பண்ணி ரசிச்சு. அரவக்குறிச்சி வாஸ் ஒன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஒரே கியர், 5th கியர்ல டே 1ல இருந்து டே லாஸ்ட் வரைக்கும் ஒரே கியர்ல வண்டி ஓட்டணும். ஏன்னா பெரிய ஏரியா, எல்லாத்தையும் பார்க்கணும். காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நைட் 11 மணி வரைக்கும் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. கோயம்புத்தூர் எனக்கு பர்சனலி ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு கேம்பெயின். நம்ம ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பெருசாக எடுத்துக்காம ரிலாக்ஸாக பண்ற ஒரு கேம்பெயின். ஓகே. அண்ட் இப்போ 30sல இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி நான் வந்து 30s இந்த வருஷம் என்ட்ரா ஆகிறேன். நீங்க அடுத்த வருஷம் ப்ராபபிலி, அதுக்கு அடுத்த வருஷம் எக்ஸிட் ஆவீங்க. ஸோ இந்த அளவுக்கு நுணுக்கமா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ 20s 30s ஆனால் அது ஜென்ஸி இப்போ ஆடியன்ஸ் இந்த டேட்டா வேற இருக்கு. நம்ம சேனல்ல வந்து 90% வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 35 ஓட் பண்றவங்க. ஸோ அந்த அளவுக்கு டேட்டா எடுத்து வச்சுதான் இப்போ. ஏன்னா எல்லாமே யூடியூப்ல தட்டினா வந்துருதுல, அனாலிட்டிக்ஸ் ஃபுல்லா யார் எவ்வளவு பெர்சன்டேஜ் எந்த ஊர்ல இருந்து பாக்குறாங்க. ஸோ அதனால நான் இது கேட்கிறேன். 30 வயசுல ஒருத்தவங்க வந்து பாலிடிக்ஸ்குள்ள வர்றதுன்னு இருக்குல்ல, அது வந்து ஒரு டஃப்பான டெசிஷன். இந்தியால வந்து ஆவரேஜ் ஆன ஏஜ் ஃபார் எம்பி இஸ் above 57 இன்க்ளூடிங் பிஜேபி எம்பிஸ், ரைட்? ரொம்ப ஏஜ் அதிகமாக தான் இருக்காங்க. பட் இவங்க ஆட்சி செய்யக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப யங்கா இருக்காங்க. இந்தியா இஸ் தி யங்கஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட். ஸோ இந்த ஏஜ்ல நீங்க பாலிடிக்ஸ்குள்ள வர்றது, ஒரு பொலிட்டிக்ஸை வந்து ஒரு ப்ரொஃபஷனா சூஸ் பண்றது வந்து how do you feel about it? இதை நிறைய பேர் எடுக்கலாமா? நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து பாலிடிக்ஸை வெளியில இருந்து பாக்குறாங்க, அது எஸ்பெஷலி as an outsider who is not included. இன்னைக்கு வந்து தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் இந்தியன் எம்பி இன் பார்லிமெண்ட், நீங்க சொன்ன மாதிரி ரைட்லி யூ செட் 57 average age. But the average age of a voter is very, very less. அதிலும் குறிப்பாக the average age of median voter is very, very less. So உங்க லாங்குவேஜ் வேற,
யங் ஓட்டர்ஸ்லாம் நேற்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ப மாட்டேங்க, கவுண்டம்பாளையத்தில் ஒரு 2 குழந்தைங்க ஒரு பெரிய போஸ்ட் எடுத்து நின்று இருந்தாங்க. அந்த வீடியோ கூட நான் போட்டிருந்தேன், பார்த்து சொன்னேன், அண்ணாமலை அங்கிள் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் அப்படின்னு. நான் இருந்துட்டு 2 பேர் போட்டிருந்தாங்க. நான் இருந்துட்டு பேசும்போது அந்த குழந்தைகிட்ட சேட் பண்ணேன். ஸ்மால் சில்ட்ரன் அவங்களுடைய திங்கிங்கையும் இப்போ ஒரு பொலிட்டிஷியன் ரெப்ரசென்ட் பண்ணணும் அந்த குழந்தை எதிர்பார்க்கு. யூ ஹேவ் டு ரெப்ரசென்ட் தேர் திங்கிங். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் அது கிடையவே கிடையாது. ஓட்டு போடுறவங்க கம்யூனிட்டி, காஸ்ட், ரீஜன் இப்படி தான் பார்ப்போம். இன்னைக்கு சில்ட்ரன் பிலோ 18 இயர்ஸ் 15, 14 எவ்வளவு ஆஸ்பிரேஷனலா இருக்காங்க, கேம்பெயின் வர்றாங்க, கேள்வி கேட்கறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, எங்களுக்கு ஏன் வந்து ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் இல்ல, எங்களுக்கு ஏன் வந்து மல்டி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இல்ல, எங்களுக்கு ஏன் சென்னையில் இருக்கக்கூடிய வசதி வந்து ஏன் கோயம்புத்தூர்ல இல்ல. இதெல்லாம் நான் இந்த கேம்பெயின் 10 டேஸ்ல என்கவுண்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள். தே ஆர் சோ சென்சிட்டிவ். அதனால பிரதர், இன்னைக்கு அவங்க லாங்குவேஜ் பேசக்கூடிய பொலிட்டிஷியன் பார்லிமெண்ட்ல இருக்கணும். மேஜர்லி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ, ஒரு பிளாக் செயினோ, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மென்டல் ப்ரெஷரோ, அவங்க லைஃபை எப்படி பார்க்குறாங்க. ஒரு அழகான ஒரு கதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சேன், ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை, ஒரு அப்பா, 2 பேர் சந்தைக்கு போறாங்க. பெரிய சந்தை, எல்லாம் பொருட்கள்லாம் இருக்கு. அப்பா வந்து குழந்தைகிட்ட வந்து கேட்குறாங்க, சந்தையில எல்லாம் பிடிச்சிருந்தாமா, நீ எதுவுமே வாங்கி கொடுன்னு கேட்கவே இல்லை அப்படின்னு. அந்த குழந்தை சொல்லுச்சு, அப்பா நான் எந்த பொருளையும் பார்க்க முடியல, நான் எல்லா பொருளுமே உங்களுடைய ஐசைட் லெவலுக்கு இருக்கு, என்னுடைய ஐசைட்டுக்கு எந்த பொருள் இல்லாதனால எனக்கு தெரியல அப்படின்னு. ஒரு ரொம்ப ரிமார்க்கபிள் ஷார்ட் ஸ்டோரி, தமிழ்ல தான் படிச்சேன். அதான் நினைச்சேன், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இஸ் வெரி டிஃபரெண்ட். நாம நினைக்கிறோம் குழந்தையோட கை பிடிச்சிருக்கிற ஒரே காரணத்தினால அந்த குழந்தை நான் பார்க்கறத பார்க்குது. ஆனா அந்த குழந்தை நான் பார்க்கறத பார்க்கலீங்க. சொசைட்டி இஸ் செட் ஃபார் மை ஐசைட். எனக்கு அது ஒரு பெனட்ரேட்டிங் இன்சைட். எனக்கு என் லைஃப்ல வந்து அந்த ஒரு லைன் வந்துங்க சோ பெனட்ரேட்டிங். அப்ப நினைச்சேன், ஓ இட் இஸ் பெர்ஸ்பெக்டிவ் தட் மேட்டர்ஸ் அண்ட் டிஃபர்ஸ். உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் தேர்தலில் முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் வாஸ் வெரி கிளியர். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் 2026 எம்பி எலெக்ஷன் வந்து கேம்பெயின் பண்ணணும். இன்னைக்கு நான் எம்பி எலெக்ஷன் நிற்கிறேன். இன்னைக்கு நான் ஃபீல் பண்றதுங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்ஷியஸ்லி ஜெனரேஷன் 2K பிலோ 35 அவங்க திங்கிங்க இப்ப இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணலினா, பை த டைம் தே பிகம் 40, 50 in the next 10, 15 years, the system is not set for them. The system is still old. அதனால உங்க கருத்து முழுமையாக ஏத்துக்கிறேன். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு வரும். இப்போ உங்க கேள்வியோட செகண்ட் பார்ட், 2 கேள்வி நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி ஒண்ணா மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்கீங்க. 2வது கேள்வி, சரி ஒருத்தருக்கு அஸ்பயர் பண்றாரு, let's imagine somebody at 30 wants to get into politics, contest election. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இன்னைக்கு the system is against an outsider. இன்னைக்கு தேதியில நீங்கள் நானும் 9ஆம் தேதி ஏப்ரல் மாசம் கோயம்புத்தூர்ல பேசிட்டு, இன்னைக்கு தேதியில எந்த அரசியல் பின்புலம் இல்ல, கிராம சார், நானே படிச்சேன் வந்தேன், எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஓட்டு போறது மட்டும்தான் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ, நான் எனக்கு அரசியல் வந்து தமிழ்நாட்டில் சாதிச்சிடணும்னு கேட்டாங்கன்னா, சாதிக்கிறது சாதிக்காது 2வது விஷயங்க. ஆனா சிஸ்டம் அவங்களுக்கு எதிராக இருக்கு. they have to come in, break silos எல்லாமே. அதனால இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய வேலை இந்த சிஸ்டத்தை முதல்ல வெளியே உடைக்கிறத விட கட்சிக்குள்ள உடைக்க ஆரம்பிக்கும். ஓல்டு ஜென்ரேஷன், நியூ ஜென்ரேஷன், திங்கிங் ப்ராசஸ். ஏன்னா இவங்க பை நேச்சர் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஆர் இம்பேஷன்ட் பை நேச்சர். வெரி ஃபாஸ்டா பண்ணணுங்கிறாங்க, கேண்டிடேட் வேகமா கிடைக்கணும், அதே நேரத்தில் கலப்பணியும் வேகமா செய்யணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க இந்த 2024 to 29 என்னுடைய திங்கிங் as an Indian citizen, this is the time you break the barrier. ஏன்னா நம்ம நிறைய முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் வரப்போகுது. The strength of parliament is going to increase, strength of legislative assembly is going to increase. யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்க முடியும். when the parliament seat goes to 900, that is the time you accommodate so many youngsters. இன்னைக்கு பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் நீங்க கொண்டு வந்துடலாம். பார்ட்டி might not work for that youngster. ஏன்னா அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பெரிய ஆளோட 20 வருஷமா கூட டிராவல் ஆயிருக்கு. திடீர்னு ஒரு யங்ஸ்டரை கொண்டு வந்து, ஈவன் அன் இன்டெலிஜென்ட், ஈவன் அ கிரேட் யங்ஸ்டர், வெல் மீனிங் யங்ஸ்டர், பையனோ பொண்ணோ கொண்டு வந்து நம்ம ஒரு பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சியில் நிறுத்துறோம்னா, பார்ட்டி சிஸ்டம் முழுமையாக அந்த யங்ஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணாது. அன்லெஸ் தட் யங்ஸ்டர் ஹஸ் புட் இன் 10 years. பட் நீங்கள் என்ன கேட்பீங்க, நான் 10 வருஷம் உள்ள இருந்தால் நான் 45 வயசு ஆயிரும், அப்போ எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன்? ஸோ சிக்கனாக ரெக்வெஸ்ட்டுங்க. அதனால் அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஓகேண்ணா, இப்போ அகைன் நம்ம இந்த ஜென்சி அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற ஜென்ரேஷன்லாம் இப்போ பேசுகிறப்போ, மில்லினியல்ஸ்லாம் பேசுகிறப்போ, 2000 பிறந்தவங்க வந்து இப்போ படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அவங்க ஓட் போட வராங்க. 2002 பிறந்தவங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போறாங்க. ஸோ த டெமோகிராஃபி இஸ் வெரி யங். நிறைய பேர் வந்து நான் நோட்டாக் போட்டுருவேன், நான் எதுக்கு ஓட் பண்ண வரணும், எனக்கு என்ன இருக்க போகுது, என்னாலும் அதே தானே இருக்க போகுதுங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டை பொறுத்த வரைக்குங்க 100% ஒரு யங்ஸ்டர் ஓட்டு போடணும். காரணம் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுங்க, மாற்றம்ங்கிறது இந்த குரூப்லேருந்து ஆரம்பிக்கும். பை நேச்சர் சீனியர் பீப்புள் வந்து தே லுக் அட் லைஃப் வெரி டிஃப்ரெண்ட்லி. ஏஜ் ஆனாவே ஒரு பயம் வரும் பிரதர், ஏஜ் ஆனாவே பயம் வரும், உடம்புக்குள்ளே உபதைகள் வர ஆரம்பிக்கும், இன்செக்யூர் ஆகும். 60 இயர்ஸ்க்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்போம். பை நேச்சர் அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. தே வில் நாட் பிளேஸ் த ட்ரஸ்ட் ஆன் அ யங் பர்சன் ஆர் அ யங் கொலீக் ஹூஸ் இன்சைட் த பாலிடிக்ஸ். பை நேச்சர் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கோயஸ்டாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பாலிடிக்ஸில் மாற்றம் வேண்டும் நினைச்சா மாற்றம்ங்கிறது இங்கே மட்டும்தான் ஆரம்பிக்கும். ஐம் நாட் சேயிங் சீனியர் பீப்புள் ஆர் ஃபென்டாஸ்டிக், பட் அவங்க ரேடிக்கலாக ஒரு ஓட்டிங் பிஹேவியர் எடுத்து மாற்றி போடுவாங்களா? இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஐடிஎன்ஸ் மட்டும் இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் ஒரு பார்ட்டி ஃபண்ட் பண்ணாங்க. ஐ திங்க் 2006 இல்லை அசம்பிளி எலெக்ஷனுக்கு வந்தாங்க. இப்போ அந்த கட்சி எங்கேயுமே தெரியாது.
நிறைய புது புது கட்சிகள் வருது, காணாமல் போயிடுறாங்க. தே நாட் ஏபிள் டு சஸ்டைன். ஆர் புது கேண்டிடேட் இண்டிபெண்ட்டாக சுயேட்சையாக வர்றாங்க, நாட் ஏபிள் டு சஸ்டைன். அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறது, நீங்கள் மாற்றத்திற்காக நீங்கள் ஓட்டு போட ஆரம்பிக்கணும். நம்பர் 1, யூ டிசைட் விச் கேண்டிடேட் யூ வாண்ட். இந்த மாற்றம்ங்கிறது எகெயின் இட்ஸ் அ டைசி வேர்டுங்க, டைசி வேர்டு. மாற்றம்ங்கிறது புது கட்சி மட்டும்தான் மாற்றம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு பழைய கட்சியில் ஒரு புது திங்கிங் இருக்கக்கூடிய ஆளும் மாற்றம் கொடுக்கலாம். ஸோ தட் தே ஹேவ் டு வெரி கேர்ஃபுல்லி திங்க். பார்ட்டி இம்பார்ட்டண்ட், பர்சன் இம்பார்ட்டண்ட், காம்பினேஷன் இம்பார்ட்டண்ட். இதை இளைஞர்கள் யோசிக்கணும். அப்படின்னா தே ஹேவ் டு டேக் சம் half an hour 1 hour டு கான்ஷியஸ்லி திங்க். இது பார்ட்டி என்ன? சில பேர்த்துக்கு பார்ட்டி பிடிக்காது, சில பேர்த்துக்கு கேண்டிடேட் பிடிக்கலாம். பார்ட்டி ஓவர் ரூல் பண்ணி கேண்டிடேட்டுக்கு வருவாங்க. சில பேர்த்துக்கு கேண்டிடேட்டே பிடிக்காது, ஆனால் பார்ட்டி பிடிக்கும். கேண்டிடேட் ஓவர் ரூல் பண்ணி பார்ட்டிக்கு வருவாங்க. ஸோ எந்த சிச்சுவேஷனில் எந்த டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒருத்தர் யோசிக்கணும். மூணாவதுங்க, எலெக்ஷன் இஸ் a வெரி பேஷன்ஸ் ப்ராசஸ். போவீங்க, உங்கள் நேரம் நீங்கள் போகும்போது பூத்தில் கொஞ்சம் கியூ இருக்கலாம், ஒரு 15 பேர் 20 பேர் இருக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நிற்க வேண்டி வரும். வண்டியை கொஞ்சம் பார்க்கிங் 100 மீட்டர் 200 மீட்டருக்கு முன்னாடி போட்டுட்டு யூ ஹவ் டு வாக் இன் தட் ஹாட் சன். த ஹோல் ப்ராசஸ் மைட் டேக் 1.5 hours. பட் நான் சொல்கிறேங்க, ஓட்டு போட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஜர்னி. ஏன்னா யூ ஃபீல் கனெக்டட் டு தட் கண்ட்ரி. இல்லாட்டி இத்தனை நாளாக ஏதோ ரோடா, ஏதோ பிரிட்ஜா, ஏதோ போர்ட்டா, ஏதோ ஏர்போர்ட்டா அந்த நாடு இருக்குது அப்படிங்கிறத அந்த ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் தே see that connection. இது என் நாடு, இதுக்கு நான் ஒரு ஓட்டு போட்டிருக்கேன். இன்னைக்கு ஓட்டு போகிற வரைக்கும் தெரியாதுன்னு எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் என்னை ஓட்டட் the way I saw a country and after I voted the way I saw a country very different. எனக்கு ஒரு லிபரேட்டிங் ப்ராசஸ் அது. அந்த ஒரு ஓட்டுனால கவர்மெண்ட் வருதா ஜெயிக்கிறாங்க டசன்ட் மேட்டருங்க. பட் அந்த ஒரு ப்ராசஸில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய லிபரேட்டிங் ப்ராசஸ். இதில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது அந்த த்ரில் யங்ஸ்டர்ஸ் கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஓகேண்ணா, இது ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின்னா, தமிழ்நாடு மோர் தென் 50 years பீன் வித் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு டிரெவிடியன் பார்ட்டிஸ். அண்ட் நீங்கள் ஃபேராக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பெர்ஃபார்ம்ஸ் பெட்டர் தேன் அதர் ஸ்டேட்ஸ். எஸ்பெஷலி நான் இப்போது மற்ற ஸ்டேட்டுக்கு நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது உண்டு. அப்படி போகிறப்ப தமிழ்நாடு ரோடாக இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. அங்கே இருக்கிற பிரச்சனைகள் நம்ம இன்னும் பார்க்குறது இல்லை. குடிசைகள் இங்கே பார்க்குறது கிடையாது. நிறைய ஆடு மாடு கம்பேர் டு மற்ற ஊர், நம்ம ஊரில் சிட்டிஸில் கொஞ்சம் கம்மியாக, ஓரளவு கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஒரு why BJP then to Tamil people? இப்போ நம்ம டீசல் ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அதாவது தமிழ்நாடு இதே காமராஜர் ஐயா, நம்ம இந்த டிரெவிடியன் பார்ட்டிஸை மறந்துடுவோம் பிரதர். லெட் அஸ் ஃபர்கெட் 1967. நான் உங்களையே 1959 கொண்டு போய் உட்கார வைக்க போகிறேன். ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் யூ பேக் டு 1959 when there is no டிரெவிடியன் பார்ட்டி. எம்எல்ஏஸ் இருந்தாங்க அசம்பிளிக்குள்ளே, பவரில் இல்லை. 49 ஆரம்பித்தாங்க, 2-3. இப்போ நான் காமராஜர் ஐயாவோட ஆட்சியில் போய் உட்கார்றேன். இன்னைக்கு இஃப் யூ டூ அ வெரி ரியலிஸ்டிக் அசஸ்மெண்ட் ஒரு லீடர், அஃப்கோர்ஸ் கலைஞர் கருணாநிதி அவங்களுடைய காலத்தில் பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க, காமராஜர் ஐயா பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க, இல்லையா நான் சொன்னீங்க. பட் ஒரு ரியலிஸ்டிக் அசஸ்மெண்ட் ஆஃப் லீடர்ஷிப் தமிழ்நாடுஸ் க்ரோத் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, காமராஜர் ஐயா பில்ட் 18,000 schools இன் 9 years. 12,000 ஸ்கூல் மூடி கிடந்த ஸ்கூல், 6,000 ஸ்கூல் புது ஸ்கூல், 14 மேஜர் டேம்ஸ். அந்த மனுஷங்க ஐ சிம்பிளி டோன்ட் நோ, இஸ் அ பில்டர். கட்டி தள்ளுறார். அப்போல்லாம் நாங்கள் பட்ஜெட் வாஸ் மீகர் பட்ஜெட். என்ன பட்ஜெட்டுங்க? 5 year பிளானில் கொஞ்சம் சென்ட்ரல் கிராண்டு, தமிழ்நாடுனுடைய இன்டர்னல் ஸ்டேட் ரெவன்யூ கட்டி தள்ளுறார். 9 வருஷத்தில் ஒரு மனிதன் 18,000 ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருந்தா, அடுத்த 30 வருஷம் அந்த தலைமுறையுடைய இம்பாக்டை பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு 1959 தான் வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு 67 கொண்டு வரல. we are in 59. கட்டின டேம் எல்லாமே மேட்டூர் டேம்லேருந்து முக்கியமான டேம்ஸ் எல்லாம் வேறு காலகட்டத்தில் கட்டப்பட்டாலும் கூட இவங்க கட்டின டேம், இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட டேம், அதன் மூலமாக நீர் பாசனத்தை எந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ஜோனு கொண்டு வந்திருக்கிறாங்க. சி சுப்பிரமணியம் ஐயாவை கொண்டு வர்றாங்க. காமராஜர் ஐயாவுடைய கேபினெட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டடி. நீங்கள் தனியாக ஒரு ஷோவே பண்ணணும். அவருடைய 3 கேபினெட் நீங்கள் ஸ்டடி பண்ணணும். 54 to 63 அந்த கேபினெட் எடுத்து ஸ்டடி பண்ணணும். சமூக நீதி நான் பேசுகிறேன் இல்லைங்க. ஒரு அறநிலைத்துறை அமைச்சரை பட்டியல் சகோதரரை கொண்டு வர்றாரு. ஹி பிரிங்ஸ் அ எஸ்சி கம்யூனிட்டி லீடர் ஸ்ட்ரெயிட் அவே அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அஸ் அறநிலைத்துறை அமைச்சர் ஸ்ட்ரெயிட் அவே. கோயிலில் முதல் மரியாதை யார் கொடுக்கணுங்க? அவர் கொடுக்கணும். பேர் சத்தமே போடாமல் ஒரு கிறிஸ்டியன் சிஸ்டரை நாகர்கோவிலில் இருந்து அப்படியே கொண்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோவில் உட்கார வைக்கிறார். ஃபிஷரிஸ் மினிஸ்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோவில் உட்கார. அவரை எதிர்த்து யார் போட்டியிட்டாங்க? காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதில் அதுக்குள்ள காமராஜர் ஐயாவை எதிர்த்து யார் போட்டியிட்டாங்க? அவரை கொண்டு வந்து கேபினெட் உள்ள கொண்டு வர, எக்கனாமிஸ்ட்டை கொண்டு வர்றாரு உள்ள. ஸோ காமராஜர் ஐயாவுடைய கேபினெட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டடி. நான் சொல்கிறேன், ஐயோ கர்ம வீரர் காமராஜர் ஐயா படிக்காத மேதைன்னு. பிரதர், ஹீ கால்குலேட்டட் ஹிஸ் ஹோல் லைஃப் ஸோ வெல். சத்தமே போடாமல் அறநிலைத்துறை அமைச்சரை ஒரு எஸ்சி லீடரை கொண்டு வந்து அப்படியே உட்கார, சத்தமே போடல.
மௌன புரட்சி எல்லாம் ஓப்பன் ஆகுது. எதுக்கு நான் சொல்கிறாங்க பிரதர், மெனி டைம்ஸ் வி ஃபர்கெட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லீடர்ஸ் ஹூ ஷேப்ட் ஆர் சொசைட்டி. கலைஞர் கருணாநிதி அவங்களும் அந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான தலைவர். நம்ம அதை மறுக்க போகிறதில்ல, அதை மறைக்கவும் போகிறதில்ல. பட் இன்னைக்கு when you look at 1980s 1990s, எம்ஜிஆர் ஐயா ஃபினாமினல். அவருடைய காலத்திற்கு அவர் வந்து மிட் டே மீல் ஸ்கீம் லான்ச் பண்ணது, பாத் பிரேக்கிங் ரிஃபார்ம்ஸு ஃபினாமினல். ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய பீரியடில் உமன் சேஃப்டியாக இருக்கட்டும், பிக் திங்கிங். ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு எப்பவுமே ஒரு பெரிய விஷன் வேணும், ஒரு அடாஷியஸ் விஷன் வேணும். அது நானும் நீங்களும் ஒரு சாமானிய மனிதன் செய்ய முடியாதுன்னு நினைக்காத அவங்க செய்யணும். ஒரு பொலிட்டிக்கல் இருக்கக்கூடிய பிக் விஷன் அது. ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பெரிய எக்ஸிக்யூஷன், பெரிய ஸ்கீம், அப்படி தான் அவங்க யோசிக்கணும். ஏன்னா அப்போ தான் அதை ட்ரைவ் டவுன் பண்ணும்போது அது நடக்குது. ஜெயலலிதா அம்மா வந்து 100% அதில். இன்னைக்கு நீங்கள் 2024 when we sit down now and do an analysis now, ஹானஸ்டாக ஒரு எக்ஸ்ரே எடுத்து தமிழ்நாட்டை பார்க்குறோம், எக்ஸ்ரே எடுத்து யூபியை பார்க்குறோம், எக்ஸ்ரே எடுத்து இந்தியாவுடைய மற்ற மாநிலத்தை பார்க்குறோம், எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம். இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு we are losing our potential. எந்த இண்டிகேட்டர்ஸ் நமக்கு அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே ரெட் லைட் அப்படியே பிளிங்க் ஆரம்பிக்கும். எஜுகேஷன் அப்படி கீழே போகுது, லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து குறையுது. 8th கிளாஸில் 6th கிளாஸில் 3rd கிளாஸில் ஏசர் சர்வேல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இங்கெங்கே போயிட்டுருக்கு, உள்ளே வரமாட்டேது. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் பிரதர். எப்பவுமே நம்ம டைம் லைனில் பார்த்தீங்கன்னா 1959 வந்தாச்சு, 80 வந்தாச்சு, 2000 வந்தாச்சு. இப்போ 2044 கோயம்புத்தூர் ஃபவுண்ட்ரி உதாரணத்துக்கு நம்ம தொகுதி எடுத்துக்கோம். கோயம்புத்தூர் ஃபவுண்ட்ரிங்க இந்தியாவுடைய நம்பர் 1 ஃபவுண்ட்ரி கிளஸ்டர் நம்மகிட்ட இருக்கு. தே ப்ரொடியூஸ் 40% ஆஃப் இந்தியாஸ் ஃபவுண்ட்ரி அவுட்புட். சைனா வந்து நம்மளைய 8 மடங்கு முன்னாடி இருக்கான். இந்தியன் ஃபவுண்ட்ரி அவுட்புட்டோட 8 மடங்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர் ஃபவுண்ட்ரியில் இருக்கக்கூடிய லேபரஸ் 60% நார்த் இந்தியன். இப்போ நமக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் என்னங்க, அடுத்த 10 வருஷத்தில் யூபி மேனுஃபேக்சரிங் வந்துருச்சுன்னா இவங்க எல்லாம் யூபிக்கு போயிடுவாங்க. அவங்க இதுக்கு வந்து இருக்க போகிறாங்க. அதே ஊரில் இந்த வேலை இருக்குது, அங்கேயே சொந்தக்காரங்க இருக்காங்க, குடும்பம் இருக்காங்க, இங்கே இருக்க வர போகிறாங்க. ஸோ இப்போ இந்தியா இஸ் கோயிங் த்ரூ ஷிஃப்ட் பிரதர். இப்போ நம்ம இந்த நேரம் தான் வந்து ஐடியாலஜிக்கல் லென்ஸை கழட்டி வச்சுட்டு வி ஜஸ்ட் ஹவ் டு புட் எக்கனாமிக் லென்ஸ். இப்போ வந்து எக்கனாமிக் லென்ஸ் போட வேண்டிய நேரம். 1950, 60, 70 ஐடியாலஜிக்கல் ஃபைட். நீ எனக்கு அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, நீ அப்படி பண்ண, இப்படி பண்ண, நீ 356 போட்டு வச்சு செஞ்ச. காங்கிரஸ் ஏங்க காணாமல் போனாங்க? You just like that you are dismissing chief minister, just like that. Karnataka, just like that you wanted the chief minister gone, Nijalingappa gone out. இவங்க போங்க, நான் மாத்திரன்னு சொல்லிட்டு. ஸோ காங்கிரஸ் மேலே ஒரு வெறுப்பு உருவாது இந்தியா முழுவதுமே. 1965 ஒரே நாளில் நீ சொல்கிற ஹிந்தியை திணிப்பேன். ஜஸ்ட் லைக் தட் யூ சேர் ஐ அம் கோயிங் டு இம்போஸ் ஹிந்தி. எல்லாம் வெறுப்பு, ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு வெறுப்பு. அது வரைக்கும் இந்த ப்ரீ டாமினன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது காமராஜர் ஐயா மாதிரி ஒரு மனுஷன். அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் காமராஜர் ஐயா இருந்தனால 63 வரைக்கும் தாக்கு பிடிச்சி அடுத்து வந்த காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் 67 வரைக்கும் வண்டி ஓட்டி கொண்டு நிறுத்திட்டாங்க. இல்லாட்டி 65லேயே கதையெல்லாம் முடிஞ்சிருக்கும், எப்போவே 67லேயே முடிஞ்சிருக்கும். நான் எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னாங்க, இன்னைக்கு ஏன் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னா, பிஜேபி மேபி இட் வாஸ் நாட் த பார்ட்டி ஆஃப் த பாஸ்ட். ஒரு 50கோ 60கோ 70கோ 80கோ பிஜேபி தமிழ்நாடோ பிஜேபி இந்தியாவோ தமிழ்நாட்டுக்கு பில்ட் ஆகலை. பட் 2030கோ 2040கோ பிஜேபி இஸ் பில்ட். அந்த விஷன், அந்த திங்கிங், அந்த எக்ஸிக்யூஷனுக்கு இதில் வந்து எல்லாமே இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு பாலிடிக்ஸ் போது எக்கனாமிக் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கணும், சமூக நீதி இருக்கணும், ஒரு கிரவுண்ட் லெவல் கனெக்ட் இருக்கணும், அந்த ஸ்டேட்டை முதன்மைப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கணும். இது ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப். பட் பிரச்சனை இல்லைங்க பிரதர். நான் எப்பவுமே சொல்கிறது, மோடிஜி 2014க்கு முன்னாடி பிஜேபி பார்ட்டி என்ன, 2014க்கு அப்புறம் பிஜேபி பார்ட்டி என்ன? ஸோ வெறும் ஐடியாலஜி மட்டும் ஒரு பாலிடிக்ஸை டிசைட் பண்ணாதுங்க. இட் இஸ் அ லீடர் at that point of time combined with that ideology who decides a party's future. Modi is a classic example where BJP was, where BJP is now. அதனால் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டிராவிடியன் ஐடியாலஜி கிரேட். டிராவிடியன் ஐடியாலஜி ஒரு காலகட்டத்தில் தேவைப்பட்டுச்சு. மேபி 1920, மேபி 1930. Then it became divisive against one community. Then over a point of time it became north anti versus south. அது பார்த்தீங்கன்னா அந்த பரிமாண வளர்ச்சி 3-4 வளர்ச்சியில் போச்சு. அப்போ லீடர்ஸ் இருக்கும்போது ஹோல்டு பண்ணாங்க. மேடம் ஜெயலலிதா வாஸ் ஏபிள் டு ஹோல்டு சவுத் தமிழ்நாடு. நீங்கள் சவுத் தமிழ்நாடு நீங்கள் டூர் பண்ணீங்களான்னு தெரியல, எவ்வளோ கிரைசிஸில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தேர்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபால்ட் லைன் இன் சவுத். இந்த 2024 June 4 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். தேர்ஸ் அ சிவியர் ஃபால்ட் லைன். மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது ஷி வாஸ் ஏபிள் டு ஹோல்ட் எவ்ரி திங். ஏன்னா லீடர் வந்து ஐடியாலஜியை தாண்டி அப்படியே ஹோல்டு பண்ணி நிற்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த லீடர்ஸும் சில இடத்துல தவறான முடிவுகள் எடுத்திருப்பாங்க. மேபி கட்சிக்காக, மேபி ஸ்டேட்டுக்காக, மேபி கொல்யூஷன் பாலிடிக்ஸ், மேபி நேஷனல் கம்பல்ஷனுக்காக. ஒரு லீடர் எடுத்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு 10 விஷயம் சொல்லலாம், இதை அவங்க பண்ணிடக்கூடாது. பட் அந்த காலகட்டத்தில் அவங்க பண்ணி தாகணும். பட் லீடர் இமேஜ் பெருசாக இருக்கனால நீங்களும் ஃபர்கிவ் பண்ணிட்டு போயிடும். இல்லைப்பா இதுக்காக தான் பண்ணியிருப்பாங்க. பட் இன்னைக்கு அந்த லீடர்ஷிப் இல்லைனாங்க பிரதர், ஃபால்ட் லைன் பெருசாகும். ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்கிறது, இது பிஜேபியினுடைய காலம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது. திங்கிங், விஷன், அடுத்து போகக்கூடிய பாதையெல்லாம் நம்மகிட்ட இருக்கணும். ஸோ தமிழ்நாடு வாஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் ஸ்டேட். உண்மையாலுமே இந்த ஸ்டேட் எந்த இண்டிகேட்டரும் லேக் ஆகல. 1950 we were a better state. 1940s மெட்ராஸ் பிரசிடென்சி were a better state. 1965 we were a better state. ஏன்னா அவங்க வந்து ரிசோர்ஸ் ஸ்டேட்ஸ். ஒரு பீகாரோ ஜார்க்கண்டோ கோல் எடுத்து கொடுக்குறவங்க.
சவுத் ஸ்டேட்ஸ் வந்து கோலை பயன்படுத்தி வளர்றாங்க. அப்படி தான் இண்டஸ்ட்ரியே செட் ஆச்சு. இதில் இன்னும் ஆச்சரியம்னா அவங்க எங்கள் ஆடியன்ஸ்க்கு நேருவோட ஃபஸ்ட்டு கேபினெட் மீட்டிங்கில் பெரிய சண்டை நடக்குது. யூபி பீகாரில் என்ன சொல்கிறாங்க, என்னங்க அது எல்லாம் சவுத்துக்கு அனுப்புகிறோம் நாங்கள் கோலெல்லாம், நாங்கள் எப்படி வளர்றது? அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை என்ன ஆகுன்னா, சவுத் சொல்கிறாங்க, ஐயோ நான் கோல் அங்கேருந்து வாங்குறேன், காசு அதிகமாகுது, நீ கண்டெய்னரில் ஏற்றி விட்டீங்கன்னா நான் காசு அதிகமாக கொடுத்து ஜார்க்கண்ட்லேருந்து வாங்குறேன், எப்படி பண்ணுவோம்? நீ நேரம் என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அப்படின்னா நீ தமிழ்நாட்டில் இரு, ஆந்திராவில் இரு, கர்நாடகாவில் இரு, ஜார்க்கண்ட் கோல் உனக்கு வருது, நீங்கள் எல்லாரும் சேம் ரேட் கொடுத்தா போதும். இன்னைக்கு பீகார் என்ன சொல்லுதுன்னா, ஜார்க்கண்ட் என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கு சரியான மார்க்கெட் ப்ரைஸில் என் கோலை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு இங்கே சவுத் ஸ்டேட்ஸ்லாம் எனக்கு 2 லட்சம் கோடி கொடுக்கணும், 2 lakh crore நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு நான் என் ரிசோர்ஸை கொடுத்துருக்கேன். இது ஒரு ஃபேர் ஆர்குமெண்ட். ஏன்னா நம்ம தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுகிறோம். இப்போ பீகார் போனீங்கன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவன் பேசுவான், நான் எங்களை வச்சு தான் நீங்களாம் வளர்ந்தீங்க. வார், சிவியர் வார்ஸ் 1960 அந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா வாசன்னா வார் மூடு, எப்போனாலும் வரலான்னு. ஸோ ஆல் த டிஃபென்ஸ் செக்டர்ஸ் காட் ஷிஃப்டட் டு சவுத். சென்னை கொடுங்க, பெங்களூர் கொடுங்க, ஹைதராபாத் கொடுங்க, இல்லாட்டி எப்படி டிஆர்டிஓ லேப்ஸில் எல்லாம் இங்கே வந்துச்சு. ஏன்னா ஒரு சைனாவுடைய பாம்பிங் ஜோனுக்குள்ளே வரக்கூடாது, you should not come into that bombing zone, அந்த மிசைல் ஜோனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு டாக்டிக்கலி we shifted lot of things to south. எனக்கு ரொம்ப நான் கோவம் என்ன வரும்னாங்க, ஜஸ்ட் லைக் தட் ஒரு பொலிட்டிஷியன் வருவார், யாரோ பையனாக இருப்பார், இந்தியாஸ் ஹிஸ்ட்ரி தெரியாது, ஏன் நாம் இந்த பாலிடிக்ஸில் இந்த டெசிஷன் எடுத்தோம்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ், இன்னைக்கு காங்கிரஸோடய இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் காங்கிரஸ் ஏன் சவுத்தில் ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸை வச்சாங்க, ஜஸ்ட் லைக் தட் எடுத்து நார்த்து சவுத்து வடக்கு தேய்கிறது இது அதுன்னு கண்டதெல்லாம் பேசலாம். So if you look at India's history per se, North also contributed to South's growth. அதை மறக்கூடாது என்பது. இன்னைக்கு திருப்பூரில், கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட நார்த் லேபரர்ஸ் இருக்காங்க, நார்த் இந்தியன் லேபரர்ஸ், அவங்களும் மனுஷங்க தானே, தேர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். இங்கே வந்து என்னங்க, அவங்க ஊரோட நம்ம 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், அவங்க ஊரில் 300 ரூபா, 250 ரூபா டெய்லி, நம்ம 400 ரூபா கொடுக்குறோம். எப்படி வேலை செய்யறான்னு போய் பாருங்க. அந்த ஃபவுண்டரி ஹீட்டில் அந்த குறிப்பாக அந்த மால்டன் மெட்டல் மெல்ட் பண்ணி ஊற்றுறாங்க. யூ ஜஸ்ட் கெனாட் ஸ்டாண்ட் தேர், யூ ஜஸ்ட் கெனாட் ஸ்டாண்ட். அந்த டிகிரியில் 1000 டிகிரியில் அவங்க ஹீட் பண்ணி எடுத்து ஊற்றி அதை அந்த ஃபேண்ட் போட்டு பேக் பண்ணி அவங்க கையில் அப்படி கவுத்தி ஒரு சின்ன க்ளவ் போட்டிருக்காங்க. அப்படி பாருங்க, அந்த காம்பனண்ட் நம்ம காரில் போட்டு சுற்றுறோம், அது ஏதோ ஒரு ஆட்டோமொபைல் காம்பனண்ட்டோ கியர் பாக்ஸோ ஏதோ ஒரு கேசிங்கோ ஏதோ ஒன்று வருது. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து ஒரு மனிதனை டீமீன் பண்ணுறது சம்திங் விச் ஐ எம் டெட் அகேன்ஸ்ட். ஏன்னா காரணம் பிரதர், நார்த்தில் எப்பவுமே சவுத்தை பற்றி டீமீன் பண்ணி எங்கேயும் நான் பார்த்தது. ஐ ஸ்டடி 2 years in Lucknow. அஃப்கோர்ஸ் எங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு, மெஸ்ஸில் நானே போய் பிரச்சனை பண்ணியிருக்கேன், என்னடா டெய்லி ரொட்டியாக போடுறீங்க, ஏன் தோசை போட மாட்டீங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அதாங்க தெரியும், எங்களுக்கு தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் மெஸ் செக்ரட்டரி நிற்க வச்சு எலெக்ஷனை ஜெயிச்சு இங்கிருந்து ஒருத்தனை கொண்டு போய் தோசை போட்டு, நானும் என் காலேஜ் லைஃப்பில் அதே திங்கிங், அதே பாலிடிக்ஸ், அதே அக்ரெஷன், மேபி அதே சாவனிசம், சட்டையை பிடிச்சி சண்டை போடுறது. அது அப்புறம் நீ நார்த்து வந்து எங்கள் ஊரில் வந்து நீ மெட்ராசின்னு சொல்லுவேன், உனக்கு என்ன கொழுப்பு, உனக்கு என்ன விந்தியா மலை கீழே இருந்தால் அங்கே எல்லாம் மெட்ராசியா, உனக்கு தமிழ்நாடு தெரியாது, பேச தெரியாதா, அதெல்லாம் பேசினவன் தான். மேபி அவங்களுக்கு அந்த ஏஜ், அவங்களும் சில வார்த்தைகள் விட்டுருக்காங்க. பட் when you become matured, if you take 10 people from north, 10 people from south, நமக்குள்ளே எந்த பிரச்சனை இல்லைங்க பிரதர். இட் இஸ் த பொலிட்டிஷியன் who creates that issue. ஆனால் நீங்கள் நான் திரும்ப சொல்ல வர்றது, பிஜேபி why it is needed for the future, because பிஜேபினா ஒன் கண்ட்ரி ஒன் கல்ச்சர், ஒன் கண்ட்ரி ஒன் கல்ச்சர் அந்த நாட்டில் வேலையே செய்யாது. இது வந்து ஒன் கண்ட்ரி thousands of lakhs of village culture. இது ஒன் கண்ட்ரி ஒன் ஸ்டேட் கல்ச்சரே இல்லை, இது ஒன் கண்ட்ரி ஒன் டிஸ்ட்ரிக்ட் கல்ச்சரே இல்லை. என் குலதெய்வம் வேற, உங்கள் குலதெய்வம் வேற. எங்கள் கிராமத்தில் 10 குலதெய்வம் இருக்குது. நான் செவ்வாய்க்கிழமை தான் என் குலதெய்வம் போக முடியும், நீங்கள் புதன்கிழமை போக முடியும், இன்னொருத்தர் வியாழக்கிழமை போக முடியும். எப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு கல்ச்சர் வரும்? அதனால் இன்றைக்கி நான் அந்த பிரச்சாரத்தெல்லாம் பார்க்குறேன். சென்னையில் ஒரு கேண்டிடேட் சொல்கிறார், பிஜேபி வந்தால் நான்வெஜ் எல்லாம் தடுத்துருவாங்க, வெஜ்ஜு மட்டும் கொடுப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி வந்தாங்கன்னா ஆடு கோழி வெட்டுறதெல்லாம் தடுத்துருவாங்க. எங்க நான் வந்து ஐ எம் சிட்டிங் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஹூஸ் அ ஹார்ட் கோர் கோட் கட்டர். ஒரு குலதெய்வம் கோயில் இதுக்கு அதுக்கு எல்லாமே வந்து ஒரு சன் ஆஃப் த சாயில இருந்து பண்ணக்கூடிய ஆட்கள் இங்கே உட்காந்துருக்கும். இதெல்லாம் பேசக்கூடிய தலைவர்கள் செய்வாங்களான்னு தெரியல. வி ஆர் ஃபர்ம்லி கனெக்டட் டு அவர் ரூட்ஸ். எங்கள் குலதெய்வம், எங்கள் பாட்டனார், எங்கள் லேண்டு, எங்களுடைய அரசியல், எங்களுடைய இது, அப்படி தான் வாழ்ந்துருக்கும் எல்லாமே. ஸோ இதில் தாங்க எனக்கு அரசியல் சுற்று தான் நம்ம என்ன போகவே இல்லை. இப்போது ஒரு சில்லான கொஸ்டின், ஒரு சீரியஸானது எடுத்துட்டோம், அதனால நான் ஒன்று கேட்குறேன். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்குது, லவ் காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டு இருக்குது. பிகாஸ் வித் இன்டர்நெட் நிறைய பேர் கூட பேச முடியுது. நிறைய பேர் வந்து யாரை சூஸ் பண்ணுறது பார்ட்னராங்கிறதுலாம் நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ லவ்வில் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? கஷ்டமான வேலை லவ் இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறத விட இது கஷ்டம், உலகத்திலேயே கஷ்டமான வேலை. எனக்கு இந்த அரசியல் கூட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சார் இன்னைக்கு வந்து பீப்புள் ஹேவ் ஸோ மச் இன்ஃபர்மேஷன். ஒரு 16, 14, 15 வயசு, 16, 18 வயசு பையனுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன், கேர்ளுக்கும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ நம்ம மேபி என் ஜென்ரேஷனுக்கு மேபி உங்களுக்கு விட கொஞ்சம் பெட்டர், கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மேபி எங்கள் அப்பா ஜென்ரேஷனுக்கு எதுவுமே இல்லை. அது அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி லிட்டில்.
அப்போ நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒரு லவ் மேரேஜை பார்க்காத நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க, அந்த பயத்தில் பார்ப்பாங்க. தப்பு பண்ணிடுவானோ, ராங் சாய்ஸ் எடுத்துருவாங்களோ, இவங்களை பற்றி என்ன தெரியும், டக்குனு கிளாஸ் ரூமில் பார்த்து 2 பேர் பழகுறாங்க, வெளியே பார்த்து பழகுறாங்க. ஏன்னா தட் அவங்க ஜென்ரேஷன் வேறு, இந்த ஜென்ரேஷன் வேறு, சிவியர் ஜென்ரேஷனல் கேப். இந்த லவ் மேரேஜ், லிவ் இன் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறத விட நான் ஒரு வார்த்தை என்ன பயன்படுத்த விரும்புகிறேன்னா, யூ டேக் ஓனர்ஷிப் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் லைஃபினுடைய ஓனர்ஷிப்பை நீங்கள் எடுத்து. இந்த வெஸ்டர்ன் கான்செப்ட் என்னன்னாங்க, நான் ஒய்எம்சிஏ ஹாஸ்டல் டெல்லியில் ஒரு பார்த்தேன், ஒரு அமெரிக்கன் பையன் ரூம்மேட்டுங்க. டெல்லியில் அந்த ஒய்எம்சிஏ ஹாஸ்டல்லாம் போனால் 100 ரூபாய்க்கு தங்கலாம் இல்லைங்களா, அங்கே போய் அங்கே தான் தங்குவேன். என் பக்கத்தில் ஒரு அமெரிக்கன் பையன் இருந்தான். ஒரு நாள் தங்கிட்டு காலைல சாப்பிட்டுட்டு என் அட்ரஸ் கொடுத்தேன், அவங்க அட்ரஸ் வாங்கிட்டேன். அந்த பையன் சொன்னால், நோ ஐ எம் லிவிங் இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ், நெக்ஸ்ட் இயர் ஐ வில் மூவ் அவுட். டே என்னடா இத்தினூர் இருந்துட்டு இந்த பேச்சு பேசுகிறான். நான் கேட்டேன் வயசு என்ன அப்படின்னு. ஸோ ஐ மூவ் அவுட் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஹோம் பை 16, 17, ஐ எம் 16 now அப்படின்னு. ஸோ எங்கள் அப்பா வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுவேன், இப்போதைக்கு இது அட்ரஸ் அப்படின்னு. A sense of independence is brought in. ஸோ அமெரிக்கன் கல்ச்சரில் வந்து சென்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறனால லவ்வோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்போ ஒர்க் ஆகுது. பட் இந்தியன் சொசைட்டியில் ஒரு சென்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு லவ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்தீங்கன்னா சொசைட்டி அதுக்கு எதிராக தான் இருக்கும். ஆனால் சொசைட்டி இஸ் நாட் ப்ரிப்பேர் டு சீட் பவர். ஒரு அப்பாவோ அம்மாவோ குழந்தை மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் அவுட் ஆஃப் லவ் தான், ஒரு பாசப்பிணைப்பு தான். பாசப்பிணைப்புங்கிற சரியான வார்த்தை. பாசப்பிணைப்பை விடுவதற்கு தயாராக இல்லை. இப்போ நான் என் குழந்தை மேலே இவ்வளோ பேசுகிறேன், நான் 18 வயசில் என் குழந்தைய நான் ஃப்ரீயாக விட்டுறேன், கண்டிப்பாக விட மாட்டேன். பாசப்பிணைப்பு இப்படி சொல்லு. பாசப்பிணைப்பு என் கூட இருக்கணும்னு நினைப்பேன், வீட்டில் இருக்கணும், க்ளோஸாக இருக்கிறது சொல்றீங்க. ஓகே, க்ளோஸாக இருக்கணும், பாசப்பிணைப்பு அது விட்டுற மாட்டேன்ல. தம்பி நீ வெளியே போய் தங்கி, அமெரிக்கன் பேரண்ட் மாதிரி மாற முடியாது, கூட வாப்பா, எங்கே போகிறேன். ஸோ நமக்கு பை நேச்சர் இந்தியன் சொசைட்டியில் அந்த ஐயோ தம்பி தப்பு பண்ணிடுவானோ, கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்கானோ, 4 பேர்த்த கேட்டிருக்கானோ. ஸோ இதில் குழந்தைங்க தான் அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும். என்னுடைய பாயிண்ட் வந்து, ஏன்னா அப்பா அம்மா அதை எடுக்க முடியாதுங்கிறது. குழந்தைங்க என்னன்னா they have to slowly பேசி கொஞ்சம் இடத்துல பேஷன்ஸு, கொஞ்சம் இடத்துல வெயிட்டிங். ஏன்னா இதில் இன்னைக்கு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையை பாருங்கள். there are 2 parts to a life: சைல்டு growth, ப்ரீ மேரேஜ், போஸ்ட் மேரேஜ். இந்த போஸ்ட் மேரேஜுக்கு அப்புறம் சில்ட்ரன் வந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய வாழ்க்கை. கல்யாணங்கிறது ஒரு நாளுங்கிறது ஜஸ்ட் 1 hour மேரேஜ். கல்யாணத்துக்கு அப்புறம் யூ ஹேவ் டு லிவ் அ லாங் லைஃப். அப்போ உங்கள் கூட யாரெல்லாம் வாழணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க? வில் போத் ஆஃப் அஸ் வில் டேக் அவர் 2 பேரண்ட்ஸ் எதிர்த்து தனியாக அவங்களால வாழ முடியுமா சொசைட்டிக்குள்ளே? அல்லது அவங்களுக்குள்ள மாமா, சித்தப்பா, மச்சான், அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக வாழணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க ஒரு லாங் ஃபேமிலியாக வாழணும். இப்போ ஒரே கேள்வியில் ஐ எம் ஃபார் லிவ் இன் ரிலேஷன்ஷிப், ஐ எம் ஃபார் லவ் மேரேஜான்னு கேட்டிங்கன்னா ஐ எம் ஃபார் போத் ஆஃப் இட். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது எங்கள் ஜென்ரேஷன்கிட்ட, நீங்கள் தயவு செஞ்சு 4 ஸ்டெப்பு நடந்து வாங்கன்னு தான் நான் சொல்றேன். வெரி ப்ராக்ரெசிவ் டு see you say that. பேரண்ட்ஸை நீங்கள் 4 ஸ்டெப் உங்களை நோக்கி வாங்கன்னு சொல்லாதீங்க. பிகாஸ் அவர் மைண்ட் செட் இஸ் பில்ட் இன் டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன். இத்தனைக்கு நான் என்னைய 30s சொல்லிக்கிறேன், என் ஜென்ரேஷனே கண்டிப்பாக வேறங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இந்த கேஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா நானே என் ஜென்ரேஷனே வேறு. அப்படி இருக்கும்போது எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா என் குழந்தைங்க இருக்காங்க, ஐ ஹேவ் சன் அண்ட் டாட்டர். கரெக்ட் டெசிஷன்ஸ் எடுத்துருவாங்களா, ஸ்கூல் எப்படி இருக்கும், கல்ச்சர் எப்படி இருக்கும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு வாங்க. பியூட்டி என்னென்னா பேரண்ட்ஸ் மைண்டை மாற்ற முடியும், அது பியூட்டி. நீங்கள் ஓப்பனாக ஹானஸ்ட்டாக டைம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும், எஃபர்ட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி எதான் வாழ்க்கை, இப்படி தான் நான் யோசிக்கிறேன், திஸ் இஸ் த பாத், இல்லை ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். அது நீங்கள் ஹானஸ்ட் கான்வர்சேஷனே பண்ணாமல் சீக்கிரட்டாக எல்லாமே பின்னாடி பண்ணிக்கிட்டு ஒன் சிக்னல் பேரண்ட்ஸ் சேஸ் நோ, தென் ஒன் ஃபைன் டே தே சே வி ஆர் கெட்டிங் மேரிட். தட் இஸ் நாட் த வே டு டூ இட். இல்லை பிரதர், இதுதான் என்னுடைய வியூ பாயிண்ட் ஆஃப். ஒரு சின்ன டாஸ்க், உங்களோட வாட்ஸ்அப் டிபி என்ன? நான் டிபி நானே மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? டிபி வந்து நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். இந்த சென்ஸ் தட் சில டைம் மோடிஜி சொல்கிறத வைப்பேன், ஓகே, சில டைம் மோடிஜினுடைய டிபியை கோஆர்டினேட் பண்ணுவேன். அண்ணாவோட டிபி வந்து நேஷ்னல் ஃப்ளாக் வந்து ஆக்சுவலாக இருக்குது. நல்லா பிடிச்சிட்டிங்க. ஆனால் இப்போ வந்து பிஜேபி பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் ரொம்ப நாளுக்கு பேசப்படுற ஒரு விஷயம் இமீடியட்டாக என்னென்னா, ஹிந்தி வந்து நம்ம ஊரில் பேச சொல்லுவாங்களோ, லீடர்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்டாக நார்த் இந்தியன்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி நம்மளோட பேச முடியும், நம்மளோட பிரச்சனை எப்படி அவங்களுக்கு தெரியும். அதில் மெயினாக வந்து இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்படுது. இப்போ மோடிஜி வந்து இங்கே பேசினாலும் அவங்க ஹிந்தியில் பேசணும், அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் நம்ம மொழி பெயர்த்து அவங்க மக்கள்கிட்ட பேசணும். இந்த சீனை எப்படி பார்க்குறீங்க? நம்மக்கிட்ட வந்து ஹிந்தி வந்து நம்ம ஊருக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி வந்துடக்கூடாதுங்கிறது வந்து நம்ம ஐ திங்க் நீங்களும் அது கூட அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. பட் எனிவே நம்ம இந்த சைட் பிஜேபின்னு பார்க்குறப்ப அதில் வந்து ஒரு ஹிந்தி பஞ்ச் ஆஃப் லீடர்ஸ் தான் டாப்பில் இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு பயம் ஆப்வியஸாக மக்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் நம்ம கோலோச்ச வேண்டிய நேரம் இது. வி ஷுட் ஹேவ் பவர்ஃபுல் லீடர்ஸ் இன் டெல்லி ஹூ ஆர் பார்ட் ஆஃப் தி நேஷனல் பாலிட்டிக்ஸ். அது தமிழ்நாடு இன்ட்ரெஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறத விட நான் ஃபோர்சி பண்ணுறது பிஜேபியிலேருந்து ஐ வுட் இமிடியட்லி எக்ஸ்பெக்ட்
ஒரு தொண்டனா ஒரு தலைவனா நம்ம உழைச்சிங்கிறது எம்பிஸ் கொடுத்து கேபினெட்டுக்குள்ளே கொஞ்சம் பேர் போகணும், உட்காரணும் கேபினெட்டில். பார்ட்டியினுடைய டெசிஷன் மேக்கிங், கோர் டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கும், அஃப்கோர்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இன்றைக்கி மேபி உங்களுக்கு தெரிகிற ஃபேஸஸ் வந்து தலைவர் இங்கேருந்து வந்திருக்காங்க, இவங்க இங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு இருக்குங்க. பட் ஈவன் இதே லாஜிக் தானே மோடிஜிக்குங்க. மோடிஜி அண்ட் அமித்ஷாஜி த சேம் லாஜிக் வாஸ் அப்ளை டு தம் 20 years பேக். தேர் ப்ராப்பர் குஜராத்தி ஸ்பீக்கிங் பீப்புள். ஸோ அமித்ஷாஜி முதல்ல ஹிந்தி கற்றுக்கிட்டதே அந்த குஜராத் கேஸில் வந்து அவர் குஜராத் விட்டு போகணும் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையாகும் பொழுது டெல்லி வந்து தான் ஹிந்தியை கற்றுக்கிட்டார். விச் ஸ்டார்டட் லேர்னிங் ஹிந்தி டெல்லி. ஸோ மோடிஜி எழுதுறது பார்த்தீங்கன்னா குஜராத்தி, சிக்னேச்சர் குஜராத்தி. ஸோ மோடிஜி இஸ் அ ப்ராப்பர். நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கணுங்க, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ரீஜனல் ஆஸ்பிரேஷன் நமக்கு இருக்கோ மொழிக்கு, குஜராத்துக்கும் அந்த அளவுக்கு இருக்குது. பிகாஸ் அது ஒரு ரொம்ப பெக்குலியரான ஒரு ஸ்டேட். குஜராத் வர்சஸ் மகாராஷ்டிரா, மராட்டி வர்சஸ் குஜராத்தி, அந்த ஃபைட்டு. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி குஜராத்தி இஸ் நாட் அ ஹிந்தி ஸ்டேட் பெர்சே, இட் இஸ் அ குஜராத்தி ஸ்டேட். நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டேட்டில் தான் இப்போ நேஷனல் பாலிடிக்ஸில் கொண்டு வச்சுறாங்க. இதே 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே பிரச்சனை நீங்கள் நானும் குஜராத்தில் பண்ணுறோம் அப்படின்னா இதே கேள்வியை குஜராத்தி கேட்டிருப்பாங்க. பட் அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. சம் 2 people ஃப்ரம் த ஸ்டேட். அதில் ஒருத்தர் வந்து தேசிய தலைவராக 2014 அமித்ஷாஜி இருந்தாங்க. ஒருத்தர் வந்து இன்னைக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. ஃப்ரம் அ ரீஜனல் ஸ்டேட், இட் இஸ் நாட் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட். அதனால தமிழ்நாட்டில் ஏன் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். தமிழ்நாடு ஷுட் ஆல்சோ ஆஸ்பயர் டு பி இந்த நேஷனல் பாலிடிக்ஸ் சென்டரில் இருக்கணுமோ தவிர இது ஒரு காரணமாக வச்சு ஒதுங்கி இருப்பது எந்த அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் யார் பார்க்குறாங்க. அதனால் மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஒரு குஜராத்தி இஸ் அ ஹார்ட் கோர் குஜராத்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட். அவங்களுக்குன்னு ஒன்று கல்ச்சர் இருக்குது, அவ்வளோ ஈஸியாக அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் ஹிந்தி ஒன்றும் தவறு கிடையாது, அது ஒரு லாங்குவேஜ், எல்லாரும் பேசுகிற மாதிரி அது ஒரு மொழி. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை பன்முகத்தன்மை முக்கியம். எல்லாரும் எல்லா மொழியும் பேசுகிறோம். வி ஆர் கெட்டிங் மோர் கனெக்டட். தமிழ்நாடு 1960 கனெக்டட் வர இப்போ வி ஆர் கெட்டிங் மோர் கனெக்டட். இதை பல இடத்துல நான் சண்டையை போட்டிருக்கேன், பேசியிருக்கேன். ஒரு விமானத்தில் நம்ம வர்றோம், அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுக்கு வர்ற விமானத்தில் வந்து பயணிகளுக்கு வந்து ஒரு தமிழில் பேசலாமே, மெனு கார்டு வந்து தமிழில் வைக்கலாமே. இது வந்து ஒரு லுஃப்தான்ஸாவில் போங்க, மெனு கார்டு தமிழில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் அவ்வளோ தமிழ் இருக்குது. இதை வந்து நான் ஏவியேஷன் மினிஸ்டர்கிட்ட பேசுகிறேன். ஏவியேஷன் மினிஸ்டர் ரொம்ப அற்புதமான ரிப்ளை கொடுத்தார். அவர் சொன்னார், நாங்கள் யாரையும் பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லை. இட் இஸ் நாட் தட் வி நெவர் செட் எனிதிங். இன்றைக்கும் நீங்கள் போங்க, செல்ஃப் ஃப்ளைட்டில் தமிழில் பேசலாம். விச் குறிப்பாக நீங்கள் இண்டிகோ ஷார்ட் ஃப்ளைட்ஸ் எடுத்திங்கன்னா தமிழில் பேசுவாங்க. சென்னை டு தூத்துக்குடி எனக்கு ஒரு ஃபேவரட் பைலட் இருக்கார், எப்போ தமிழ். சென்னை திருச்சி தமிழ், ஸ்ரீரங்கம் மிக அற்புதமாக தெரிகிறது. நீங்கள் போனீங்கன்னா பார்த்து பேசுவாங்க. தூத்துக்குடி ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க. தி ஸ்பீக்கிங் தமிழ், தமிழும் ஆங்கிலமும் பேசுகிறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் பிரச்சனை என்னென்னா, யூ கேனாட் இம்போஸ் திஸ் அஸ் அன் ஏர்லைன். ஏர்லைன் ஒரு பிஸ்னஸ் மாடல் ஆப்ரேட் பண்ணுறாங்க. யூ காட் டு ட்ரெயின் த க்ரூ. இப்போ தமிழ்நாடு பேஸ்ட் க்ரூ எத்தனை பேர் வந்து இண்டிகோவில் இருக்காங்க? ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர் இன் இண்டிகோ? இப்போ நீங்கள் நானும் இண்டிகோவில் போகிறோம், ஒரு மேஜர் ஏர்லைனாலும் இண்டிகோ உங்கள் பேர் எடுக்கிறேன், 60% மார்க்கெட் ஷேர் இருக்காங்க. எத்தனை தமிழ் ஏர் ஹோஸ்டஸை நீங்கள் நானும் பார்க்குறோம்? 10ல் ஒருத்தர் பார்க்குறீங்களா? ஹானஸ்ட்டாக when you meet 10 people, 10ல் 1 people தான் நான் தமிழ்நாட்டில். ஸோ அதனால வந்து தமிழ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறீங்கன்னா, இதை நான் இன்னொரு கவுண்டராக ஒன்று நான் சொல்கிறேன்னா, ஒருவேளை தமிழ் வந்து தமிழ்நாட்டில் ஃப்ளைட்டில் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னான்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய விமன் வந்து ஏர் ஹோஸ்டஸாக மாற வாய்ப்பு இருக்குது. தமிழ் பைலட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எஸ்பெஷலி வித்தின் தமிழ்நாடு. இம்ப்ளிமெண்ட் இட் அக்ராஸ் இந்தியா. அந்த ஊருக்கு போகிற ஃப்ளைட்டில் அந்த ஊர் மொழியில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஊரில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சைக்கிள் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உருவாது. இப்போ இதே லாஜிக்கை நீங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, பெங்கால் எல்லா பக்கம் போங்க. எ ஃப்ளைட் கேன் நாட் ஒன்லி ஆப்ரேட் பிட்வீன் சென்னை அண்ட் கோயம்புத்தூர். அது சென்னை ராஜமுந்திரி போகும், அதே ஃப்ளைட் வந்து சென்னை சூரத் போயிட்டு அப்படி சுற்றிட்டு வரும். இஃப் யூ லுக் அட் எனி ஃப்ளைட்ஸ் அ சர்க்கிட் ஃப்ளைட். இப்போ மொமெண்ட் யூ இம்போஸ் ஆன் ஏர்லைன்ஸ் காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரி லைக் இந்தியாவில் இம்போஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ் காஸ்ட். அதான் நான் சொல்ல வரேன். இட்ஸ் அ பிஸ்னஸ் காஸ்ட் ஃபார் தேம். கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை. நாளைக்கு காலையில் ஒரு ஆர்டர் போட்டு நீ இன்னும் எக்ஸ்ட்ரா ஹையர் பண்ணு, நீ வந்து ட்ரைனிங் அதிகப்படுத்து, எல்லாத்தையும் தமிழில் பேச வை. இதே ஃப்ளைட்டு அடுத்த நாள் தமிழ்நாட்டிலேருந்து ராஜமுந்திரி போனால் தமிழ் புக்கை தூக்கிட்டு தெலுங்கு புக்கு உள்ள வை. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். எங்களுக்கு 100% ஒரு மத்திய அரசாக வந்து இதை நீ பண்ணாதே நம்ம இது பிஸ்னஸ் காஸ்ட்டை இம்போஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு தின் மார்ஜினில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஏர்லைனுக்கு வெதர் யூ வாண்ட் டு ஆட் தட் எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் க்ரூ, இது வந்து நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2, இது நீங்கள் விருப்பப்பட்டாலும் விரும்பாட்டி இது நடக்கும். இன்றைக்கி இந்த ஏர் ஹோஸ்டஸ் மாடல், அந்த மைக் எடுத்து பேசுறது, வாங்க போங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன் மேட்டர் ஆஃப் 5 years இந்த ப்ரீஃபிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் உட்காடுறீங்க, ஒரு இயர்ஃபோனை போட்டுப்பீங்க, உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணுறீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக. அப்கோர்ஸ் ஹியூமன் கனெக்ஷன் இருக்காது. இந்த ஏஐல பெரிய பிரச்சனைனா 1-to-1 டச் இருக்காது. இந்த பெக்குலியர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிட்டே தான் வரும். இதை பற்றி மாற்றுக்கிறது எதுவுமே இல்லைங்க. நான் இன்னைக்கு இன்னொரு முயற்சி என்ன எடுக்கிறேன்னா, ஒரு பாஸ்போர்ட் இருக்கு. என்னுடைய பாஸ்போர்ட்டில் இதோட சிம்பிளாக ஒரு விஷயத்தை நான் கையில் எடுக்கிறேன். இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் பிஸ்னஸ் மாடலுக்குள்ளே போக விரும்பல.
இண்டிகோ செஞ்சா நான் இண்டிகோ டிக்கெட் வாங்கி அவன்கிட்ட போவேன். இப்போ நீங்களாம் என்னன்னா வெரி சிம்பிள். நீ நாளைக்கு நீ விஸ்தாரா பண்ணுறியா, எனக்கு டிக்கெட் கூட்ட வர்றேன். ஸோ நீ வாய்ஸ் எனக்கு கொடு, நீ விஸ்தாராவா நீ ஆஃபர் பண்ணு. தமிழ்நாட்டிலேருந்து எங்கள் ஆளுக்கு வந்து உள்ளே வரும்போது பேசுவாங்க. உதாரணத்துக்கு ஸ்பைஸ் ஜெட் ஆப்ரேட் ஆன காலத்தில் தமிழில் தான் பேசுவாங்க. சென்னைக்குள்ளே ஒரு ஃப்ளைட் தமிழில் இருக்கும். அவங்க ஆப்ரேட் பண்ணும்பொழுது அந்த ஃபஸ்ட்டு டேக் ஆஃப் பண்ணும்போது தமிழில் பேசிட்டு அப்புறம் ஹிந்தி இங்கிலீஷ் வரும். கலாநிதி மாறன் ஹேட் அப்போ இருந்தபோது அவங்க நடத்தும் போது சன் குரூப்ல வந்து ஸ்பைஸ் இருந்தபோது தமிழ் இருந்துச்சு. அது அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் அவங்க பண்ணுறாங்க. இன்னைக்கு இண்டிகோ பைலட்ஸ் ஒருத்தர் பேசுகிறாங்க, ஒருத்தர் பேசல. இன்னைக்கு நான் ரெண்டாவது ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறேன். இதை விட சிம்பிளாக ஒன்று பண்ண முடியுமா? பாஸ்போர்ட், ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா, பாரத் சர்க்கார் ரெண்டு இருக்குங்களா, ஆங்கிலத்தில் ஹிந்தியில். என்னுடைய ஆசை எங்கள் அரசு இப்போ 2024-29 வரும்பொழுது அதில் இந்திய குடியரசு அப்படின்னு ஒரு வார்த்தையை தமிழில் கொண்டு வரும். வெரி சிம்பிளஸ்ட். ஏன்னா ஸ்ரீலங்காவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஸ்ரீலங்கா போகும்போது பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக சிங்களத்தில் இருந்துச்சு, தமிழில் இருந்துச்சு, ஆங்கிலத்தில் இருந்துச்சு. ஒரு குடியுரிமை இருக்கக்கூடிய ஒரு பாஸ்போர்ட்டில் உள்ள ஒன்றுமே பண்ண வேண்டாம், பேப்பர் திருப்புறீங்க. பெயர் நாம் ரெண்டு இருக்குது, நேம் நாம் ரெண்டு இருக்குது இன்னைக்கு ஹிந்தி தமிழ். அதுக்கு முன்னாடி பெயர்னு ஒன்று போடணும், அவ்வளோதான். அதாவது என்னுடைய மொழியில் என்னுடைய பாஸ்போர்ட். அதாவது நான் இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுக்கு உச்சபட்ச அதிகாரம் உங்கள்கிட்ட எங்கிட்ட இருக்கிறது பாஸ்போர்ட் தான். அக்ராஸ் கண்ட்ரி போய் நீங்களான இந்தியான்னு சொல்ல முடியும். அதில் தமிழ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வேள்வி, ஒரு ஆசை. அது இப்போ நடக்கும் நான் நம்புகிறேன். அதை கரெக்டான இடத்துல பேசி, ஏன்னா அது வந்து ஒரு மேஜர் 70 வருஷமாக பண்ணாத ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இதை வந்து ஒரு தனி மனிதனாக சொல்கிறேங்க, ஒரு மாநில தலைவராக சொல்ல விட தனி மனிதனாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய ஆசை. அந்த நாள் வந்துருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அரசியலுக்கு வந்து நம்ம சின்னதாக ஒரு சின்ன பொரிய அதுக்கோ இருந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த பேசுறத விட பிரதர் இதில் செய்ய முடியும். இது வந்து ஒரு மக்களை இன்னுமே பெருசாக ஒருங்கிணைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை. ஓகேண்ணா, லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் த பாட்காஸ்ட்டுக்கு வந்தாச்சுன்னா, பட் ஸ்டில் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக ஒரு கொஸ்டினும் கேட்குறேன் அகெயின். அண்ணா வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஒருத்தங்க வந்து ஒரு நாய்க்குட்டி இருக்குன்னா, ஒரு சின்ன ஹோல் இருக்குது, ஒரு பெரிய ஹோல் இருக்குதுன்னா, ஒரு பெரிய ஹோல் இருந்துச்சுன்னா அந்த ஹோலே யூஸ் பண்ணி ஒரு பெரிய நாய்க்குட்டியும் போயிட்டு வரும், குட்டி நாய்க்குட்டியும் போயிட்டு வரும். சின்ன ஹோல் எதுக்கு? அது எது கம்பேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹோலை வந்து இங்கிலீஷோட கம்பேர் பண்ணாங்க, ஒரு சின்ன ஹோலை வந்து ஹிந்தியோட கம்பேர் பண்ணாங்க. இப்போ நான் வந்து எதுன்னு ஹிந்தி கற்றுக்கணும்? இங்கிலீஷுங்கிற ஒரு மொழியை வந்து வட மாநிலத்தில் எல்லாரும் கற்றுக்க போகிறாங்க, தமிழ்நாட்டில் எல்லாரும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கிலீஷுங்கிற ஒரு மொழி, ஆங்கிலம்ங்கிற ஒரு மொழி வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாரையும் இன்றைக்கி கனெக்ட் பண்ணிருக்கப்போ எதுக்கு ஒருத்தன் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க அந்த 1960s அந்த பேச்சுகளில் ஒன்று சொல்லியிருந்தாங்க. வித் ஏஐ ஆல் கம்மிங் இன், இப்போ டெக்னாலஜிலாம் வர இது இன்னும் எதுக்கு ஹிந்தி கற்றுக்கணுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? அதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க? இப்போ உதாரணத்திற்கு நான் ஒரு கட்சியினுடைய தொண்டனாக இருக்கேன், பிரைம் மினிஸ்டர் சார் இருக்காங்க, பேச வேண்டிய வாய்ப்பு இருக்குது, கட்டாயம் இருக்குது, பேசணும், வரும்போது பேசணும். இப்போ நானும் பிஎம் எப்படி பேசணும் நீங்கள் நினைக்கிறேன்? வி ஸ்பீக் இன் இங்கிலீஷ். பிஎம் சார் என்கிட்ட இங்கிலீஷில் பேசணும். எனக்கு ஹிந்தி வந்து பிஎம்கிட்ட பேசுகிற அளவுக்கு தெரியாது, மேனேஜ் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா ஒரு இஷ்யூ வந்து ஒரு பிஎம் லெவல் சார் லெவலில் அல்லது ஒரு நேஷனல் பிரசிடென்ட் லெவலில் நீங்கள் கன்வே பண்ணும் பொழுது எனக்கு தெரிஞ்ச அறகுறை ஹிந்தியில் தப்பாக சொல்லிடக்கூடாதுங்கிறது நான் கான்ஷியஸாக இருக்கேன். வெளியே நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசுறது வேறு, பட் when you have to convey something I speak in English. ஏன்னா அப்போ தான் அது சரியாக என்னோட தாட் அங்கே டிரான்ஸ்லேட் ஆகும், என் தாட் தப்பாக போயிடக்கூடாது. we speak in English. யாருமே எப்பொழுதுமே என்ன இதுவரை ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேங்க, ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், அது நட்டாஜியாக இருக்கட்டும், அமித்ஷாஜியாக இருக்கட்டும், மோடிஜியாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், யாருமே இதுவரை ஹிந்தியில் திரும்ப அவங்க பதில் பேசல. ஏன்னா they respect everything. ஏன்னா அவங்க பை நேச்சர் குஜராத்தி, ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க. நட்டாஜி பை நேச்சர் இஸ் ஹிந்தி ஸ்பீக்கிங் பர்சன். எல்லா மொழிக்கும் இங்கே ரெஸ்பெக்ட் இருக்குங்க. நேஷ்னல் கன்வென்ஷனுக்குள்ளே நான் போனேன்னா ஃபஸ்ட்டு தமிழில் ஆரம்பிப்பேன். நேஷ்னல் கன்வென்ஷன் எல்லா தலைவர்களும் இருப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது ஃபஸ்ட்டு தமிழில் ஆரம்பித்து வணக்கம் சொல்லி தமிழில் 2 லைன் பேசி ஒரு திருக்குறள் சொல்லிட்டு தான் ஆங்கிலத்துக்கு மாறும். ஸ்பீக் ஒன்லி இன் இங்கிலீஷ். ஏன்னா அது என்னுடைய தாட்டை என்னால் பெட்டராக எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இதை ஹிந்தி நான் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு 4 வார்த்தையை பார்த்துட்டு அதில் பேசுகிறேன். எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்கிறேங்கிறது, மொழி அப்படிங்கிறது அடிப்படையில் உங்களுடைய எண்ண ஓட்டத்தை ஒரு மனிதங்கிட்ட சீம்லெஸ்ஸாக கம்யூனிகேட் பண்ணணும். இதுதான் நான் அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணணும். நான் இன்னைக்கு ஆங்கிலத்தையே ஒரு தடையாக பார்க்குறேன். இப்போ நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசும் பொழுது நான் சரளமாக என்னுடைய தாய்மொழியில் பேசிகிட்டு இருக்கேன். இதே இந்த பாட்காஸ்ட் நீங்கள் இங்கிலீஷில் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா நான் என்னுடைய தாய்மொழியிலேருந்து இங்கிலீஷ்க்கு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி மறுபடியும் ஒரு 2 வார்த்தையை பிடிச்சி அதை உங்கள்கிட்ட தள்ளணும். எனக்கே தெரியும் சில வார்த்தையில் எமோஷன் இருக்காது, ஆனால் தாய்மொழிங்கும் போது எமோஷன் வருது. இப்போ அதனால தான் ஜாப்பனீஸாக இருக்கட்டும், நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸாக இருக்கட்டும், அவனுடைய நேட்டிவ் லாங்குவேஜை அவன் ப்ராப்ளப்படுத்துறான். இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மோடி எடுத்திருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எடுத்திருக்கிறது ரொம்ப ஏன் தமிழ்நாட்டில் இது அதிகமாக பேசலைங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நியூ எஜுகேஷன் பாலிசியில் ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டிவ் இயர்ஸை கம்பல்சரி தமிழ் பண்ணிட்டோம். ஆங்கிலமே கம்பல்சரி கிடையாது, ஒன்லி தமிழ் லாங்குவேஜ். 5 years 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், மீனிங் யுவர் மதர் டங். நியூ எஜுகேஷன் பாலிசி தமிழ்நாட்டில் ஏன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம். இத்தனை நாளாக நம்ம என்ன கேட்குறோம்? தமிழ் வேணும். இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில தான் சொல்லிக் கொடுக்குன்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அது எதுக்கு எதுக்குறீங்க? நீங்கள் தமிழ் மொழியில் தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அஃப்கோர்ஸ் செகண்ட் லாங்குவேஜ் இஸ் கோயிங் டு பி இங்கிலீஷ்.
தேர்ட் லாங்குவேஜ் நம்ம என்ன சொல்கிறோம், இதுதான் அதிகாரப்பூர்வமான அரசு கொள்கை. தேர்ட் லாங்குவேஜ் நம்ம என்ன சொல்கிறோம், கண்டிப்பாக நீங்கள் 3வது மொழி படிக்கணும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் அதில் தெளிவாக இருக்கோம். எங்கள் ஆட்சி நம்ம கட்சியை படிக்கும். 3வது மொழி நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். பிடித்த மொழியை படிங்க. கேரளாவில் வந்து மலையாளிஸ் நிறையா இருக்காங்க. இந்த கிளஸ்டரில் மலையாளம் படிங்க. கிருஷ்ணகிரி பக்கம் போயிட்டீங்க, கன்னடா படிங்க. சென்னைக்குள்ளே தெலுங்கு படிங்க. ஏன்னா ப்ரிடாமினன்ட் குரூப்ஸ். மிச்ச ஏரியாவில் எந்தெந்த சோஷியல் குரூப்ஸ் இருக்கிறாங்களோ நீங்கள் படிங்க. இன்னைக்கு தமிழ்நாடுடைய சென்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு தெரியல. வெரி இன்ட்ரெஸ்டிங்லி க்ளோஸ் டு 12% ஆஃப் பீப்புள் சே தமிழ் இஸ் நாட் தேர் மதர் டங். 11.72% அப்ராக்சிமேட்லி அந்த நம்பரில் 12% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தாய்மொழி தமிழ் மொழி கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் 200 வருஷமா இருந்திருக்கலாம், 250 வருஷமா இருந்திருக்கலாம். கோயம்புத்தூர் சச் அ காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டிடுவன்சி. கன்னடம் பேசுகிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க, மலையாளம் பேசுகிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. கன்னடம் பேசுகிறவங்க கோயம்புத்தூர்ல நிறைய இருக்காங்க. மலையாளிஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். மேட்டுப்பாளையம் தொகுதி ஃபுல்லாக கன்னடம் பேசுவாங்க. ஊட்டி இறங்கு கன்னடம் பேசுவாங்க, சிட்டிக்குள்ளே கன்னடம் பேசுவாங்க, படுகா வேற பேசுகிறவங்க இருக்காங்க, தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க. நான் அந்தந்த இதுக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் கன்னடம் தெரியுங்களா, கன்னடம் பேசுவேன். அன்றைக்கி ஆர்எஸ்புரம் போனேன், நம்ம நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் தெரிஞ்ச ஹிந்தியில் 2 வார்த்தை பேசினார். கேட்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கும்போது நான் ஹிந்தி நான் பேசுகிறேன், நான் ஒரு 2 வார்த்தையை பேசினாலும் எதுக்கு சொல்கிறேன் பிரதர், when you have a state where close to 12% are not having Tamil as their mother tongue. அவங்க தமிழ்நாடு தான், அவங்க தமிழன் தான். இதில் நம்ம எகெயின் இந்த கிளாரிட்டி கொண்டு வரணும். நீங்கள் தமிழனா? நான் தமிழன் தான் சார். மதர் டங் என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ளே என்ன பேசுவீங்க? நான் வேறு மொழி பேசுவேன் சார். இந்த புதிய கல்விக்குள்ளே இவங்களுக்கு தான். யூ கேனாட் எக்ஸ்க்ளூட் 12% பீப்புள் அவுட். ஒரு தமிழ்நாட்டுக்காரர் நீங்கள் நானும் ப்ரூவ் பண்ணணும் சொல்லணும் அப்படின்னா நாம் எப்படி எல்லா மக்களையும் நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுக்காரன். இது யாரும் பேசவே மாட்டாங்க. இந்த 12% சர்வேங்கிறது யாரும் பேச மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இன்னொரு தவறு என்ன பண்ணியிருக்கோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்று மொழிகள் ஸ்கூலை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வெரி ப்ரௌட்லி, இது கர்நாடகாவும் தமிழ்நாடு ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. வி ரன் ஸ்கூல்ஸ் இன் கன்னடா, வி ரன் ஸ்கூல்ஸ் இன் தெலுங்கு அஃபீஷியலி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. கிருஷ்ணகிரி பக்கம் போயிட்டீங்கன்னா கன்னடாவில் ஸ்கூல் இருக்கும். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். எவ்ரி திங் இந்த லாஸ்ட் 10-20 இயர்ஸ் வி ஹவ் க்ளோஸ்ட் இட் டவுன். எல்லாம் பண்ணிட்டோம். அந்த பக்கம் நான் எண் மக்கள் யாத்திரை போகும்போது எனக்கு கிடைச்ச மேஜர் பெட்டிஷன், சார் எங்கள் தாய்மொழியில் திரும்ப அந்த ஸ்கூல்ஸை நீங்கள் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நடத்தக்கூடிய அரசு பள்ளியாக இருக்கும், அதில் அவங்க தாய்மொழி இது வந்து மீனிங் ஆஃப் டீச்சர். அப்புறம் நீங்கள் அந்த டீச்சர்ஸ் சம்பளம் கொடுக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸே அந்த மொழி பேசுவாங்க. ஸோ த லாங் ஆன்சர்லேருந்து கட்டிங் இட் ஷார்ட் இன் ஒன் லைன், வி ஹவ் டு ரெஸ்பெக்ட் லாங்குவேஜஸ். இந்த ஹிந்திங்கிறது நான் எல்லாத்தோட சேர்ந்து தான் பார்க்குறோம், தவிர ஹிந்தி வந்து மேலேன்னு நான் பார்க்கலாம். ஐம் ஈக்குவேட்டிங் ஹிந்தி டு கன்னடா டு தெலுங்கு டு மலையாளம் டு எல்லாம் ஒரே பெடஸ்டலில் வைக்கிறேன். ஸோ 3வது மொழியை கற்றுக்கங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். பிகாஸ் த வேர்ல்டு இஸ் பிகமிங் வெரி காம்ப்ளெக்ஸ். இல்லைப்பா என் பையன் வந்து நார்த் இந்தியாவோட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன் சோமனூரில், என் கஸ்டமர்லாம் சூரத்தில் இருக்காங்க அப்படின்னு சோமனூரில் ஒரு விவசாயி நினச்சா குழந்தை ஹிந்தி கற்றுக் கொடுங்க. இங்கே இருக்கிறவங்க இல்லை நான் வந்து ஒரிஜினலாக ஆன்செஸ்ட்ரலி ஆன மலையாளி ஸ்பீக்கிங் 3rd ஜென்ரேஷன் கோயம்புத்தூரில் இருக்கேன், என் குழந்தைக்கு வந்து மலையாளி ரூட்ஸ் போயிடும் நான் பயப்படுறேன், மலையாளம் கற்றுக் கொடுங்க. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோமோ தவிர ஹிந்தி கற்றுக் கொடுங்கன்னு எங்கேயுமே சொல்லல. பட் அண்ணா காலத்தில் சொன்னது, அண்ணாதுரை ஐயா காலத்தில் சொன்னது, காங்கிரஸ் சொன்னது ஹிந்தி தான் 3வது மொழி. எது வரைக்கும் சொன்னாங்க? 2019 வரைக்கும் 2020 வரைக்கும் அஃபிஷியலி த எஜுகேஷன் பாலிசி ஆஃப் அவர் கண்ட்ரி செட் மதர் டங் ஃபர்ஸ்ட், இங்கிலீஷ் செகண்ட், ஹிந்தி தேர்ட். நாம 2020 மாற்றின கல்விக் கொள்கையில் மதர் டங் ஃபர்ஸ்ட், இங்கிலீஷ் செகண்ட், எனி லாங்குவேஜ் தேர்ட். இதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக கிரெடிட் கொடுக்கணும். காரணம் நாங்கள் தான் ஹிந்தியிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம். இந்த நாடு 1950 2019-20 வரைக்கும் ஹிந்தி தான் 3வது மொழியாக வச்சுருந்தாங்கல்ல. ப்ராபப்ளி சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னா, தமிழ்நாட்டில் பிஜேபி பற்றி பேசுகிற எல்லாருமே வந்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம், மக்களுமே வந்து ரொம்ப நாளுக்கு யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம ராமர் கோவில் வந்து ஒரு மசூதி இருந்த இடத்துல கட்டுறதை பார்க்குறோம். ரைட் விங் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுசான ஒரு பாலிடிக்ஸ், ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு பாலிடிக்ஸ். இங்கே எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இவ்வளோ கேம்பெயின் பண்ணியிருக்கீங்க, என் மக்கள் எல்லாமே வந்து, ஆனால் இதுக்கும் அதுக்கும் ஆக்சுவலாக நீங்கள் பண்ண கேம்பெயினில் வந்து அது இன்வால்வ் ஆகலை, ஆனால் வந்து அது நார்த் இந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்குது. கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா, பிஜேபி வந்து ஒரு ஹிந்து பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கங்கிறது வந்து மக்கள்கிட்ட இருக்கிற பொதுவாக கருத்து. அதை தான் வந்து உங்களோட அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து உங்களுக்கு எதிராக இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து? கரெக்ட், அதுக்கு தான் நான் சொல்லுவாங்க. அது இல்லவே இல்லைங்க. எனக்கு ஹிஸ்ட்ரி சொல்லாமல் உங்களுக்கு தெரியாது. ஏன் ரைட் விங் இவ்வளோ டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க? ஒரு மக்கள் மனசில் ஒரு ரைட்டிஸ்ட் பார்ட்டி பிஜேபி ரைட் விங்னா கம்யூனல் பார்ட்டிங்கிறத நான் உடைக்கிறேன். ரைட்டுக்கும் கம்யூனலுக்கும் சம்மந்தம் இல்லை. இது ரைட்டுங்கிறது வேற, அது ரிஃபார்ம்ங்கிற வார்த்தைக்காக வந்த ஒரு வார்த்தை. 2வது நான் சொல்கிற வார்த்தைங்க, கம்யூனல் போலரைசேஷனுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லை. எடியூரப்பா கர்நாடகாவில் கோ அண்ட் சீஸ் பாலிடிக்ஸ். நான் இருக்கும்போது அப்போசிஷன் லீடரில் இருந்திருக்காரு. முஸ்லீம்ஸ் ஓட் ஃபார் பிஜேபி இன் அ பிக் வே பிகாஸ் தே ட்ரஸ்ட் எடியூரப்பா. கர்நாடகா அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் லாங் டைம் இட் வாஸ் ஹேப்பனிங். அதே மாதிரி இந்தியாவில் இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா முஸ்லீம்ஸ் ஆஃப் குஜராத்
big way, they vote for Modi ji. Women Muslims of UP, they vote in a big way for Yogi ji. பட் இது வந்து ஒரு 2 கிளர்க்கோ 2 கிளரிக்கோ 2 முக்கியமான ஒரு அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களோ தே கேனாட் செட் அ நரேட்டிவ் ட்ரிபிள் தலாக் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் வந்து எங்களை இது பண்ணிட்டீங்க, போலரைசேஷன் பண்ணிட்டீங்க. பிகாஸ் வி பிலீவ் ட்ரிபிள் தலாக் இஸ் குட் ஃபார் த கண்ட்ரி. பட் ட்ரிபிள் தலாக் கொண்டு வந்தது இன்க்ளூடிங் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க இது ரிலீஜியஸ் போலரைசேஷன். எங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் ரிலீஜியஸ் போலரைசேஷன் எப்படி? ஒரு ஷாரியாலா இருக்கக்கூடிய நாட்டில் ட்ரிபிள் தலாக் இல்லை, ஷாரியாலா இருக்கக்கூடிய நாட்டில் ட்ரிபிள் தலாக் இல்லை. இந்தியாவில் ட்ரிபிள் தலாக் இருக்கணும். ஸோ ட்ரிபிள் தலாக் ரிமூவ் பண்ணதே எங்களை கம்யூனலுங்கிறாங்க. ஆர்டிகல் 370 எடுத்தது கம்யூனலுங்கிறாங்க. சிஏஏவை கம்யூனலுங்கிறாங்க. அதனால் இது ஒன்னொன்று இண்டிவிஜுவலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால் இது கம்யூனல் இல்லைங்க, சிஏஏ இதுக்காக பண்ணோம், ட்ரிபிள் தலாக் இதுக்காக பண்ணோம் சார். இப்போ இதையெல்லாம் ஒரு யங்கர் ஜென்ரேஷன்ட்ட ஒருத்தர் ஸ்டேஜ் ஏறி இதெல்லாம் கம்யூனல் 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 370 நாங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் உமன் காஷ்மீருக்கு வெளியே கல்யாணம் பண்ணால் அந்த பெண்ணுக்கு முதலாக இன்னைக்கு சொத்துரிமை வருது. அது எப்படி கம்யூனல் ஆகும்? ட்ரிபிள் தலாக்கை நாங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் முதலாக உங்களுக்கு எனக்கும் இருக்கக்கூடிய நம்ம குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறோம். ஒரு இஸ்லாமிய குழந்தைக்கு நிற்கிறது எப்படி கம்யூனல் ஆகுங்க? இதை நான் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்க? நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். சிஏஏ நீங்கள் கொண்டு வந்தீங்க இல்லைங்க, 3 இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கல் நாடுகள் இந்துக்கு மட்டும் கொண்டு வரல, கிறிஸ்தனுக்கு கொண்டு வந்திருக்கும், பாரசீகர் கொண்டு வந்திருக்கோம், சீக்கு கொண்டு வந்திருக்கோம், ஜெயினிஸுக்கு கொண்டு வந்திருக்கோம், அவங்களும் இதில் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறாங்கல்ல. ஸோ இதை வந்து ஒன்லி ஆப்ஷன் இஸ் டு கீப் ஸ்பீக்கிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஏன்னா பீப்புள் ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வில் அண்டர்ஸ்டாண்ட். லாஸ்ட் இதுனா, ஸோ நீங்கள் வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு, நீங்கள் கோயம்புத்தூரில் நிற்கிறீங்க, ஸோ ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள். திஸ் வில் பி த ஃபினிஷிங் ஆஃப் த வீடியோ. சார் எப்பவுமே எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மை ஒன்லி திங் இஸ் எல்லா கேண்டிடேட்டையும் பாருங்கள், கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள், நம்மளுடைய ஊருக்கு யார் நல்லது பண்ணுவாங்கன்னு யோசிங்க. ஃபைனலாக எப்பொழுதுமே தர்மத்தின் பக்கம் நல்லது. இதுதான் எப்பொழுதுமே எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது. யாரோ கேட்டாங்க, அண்ணே வேட்புமனு தாக்கல் பண்ணீங்க, சாமிகிட்ட என்ன வேணுனீங்க அப்படின்னு. நான் கோணியம்மன், கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம், ஊருக்கு யார் நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ ஐ எம் ஸ்பிரிச்சுவல் பர்சன். எனக்கு நான் எப்பவும் போய் கேட்டதில்லை, அந்த ஸ்டேஜில் நான் தாண்டி வந்துட்டேன். எது நடந்தாலும் பின்னாடி திரும்பி பார்த்தா அது நல்லது தான் நடந்திருக்கும். மை ஹோல் லைஃப் இஸ் லைக் தட். என்னை கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சிட்டி ஹஸ் டு க்ரோ, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். ஐ ஃபர்ம்லி பிலீவ் மோடிஜி இஸ் கோயிங் டு கம். ஸோ மோடிஜி இருக்கும்பொழுது மோடிஜி கட்சியை சார்ந்த ஒருத்தர் இங்கே இருக்கணும், சிட்டியினுடைய பொட்டன்ஷியலை ஆக்சலரேட் பண்ணணும். இது என்னுடைய கனவு. இது நனவாக்கிறதுக்கு கோயம்புத்தூர் மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப முக்கியம். நல்ல முடிவு எடுப்பாங்க நம்புறேன். ஓகேண்ணா. ஸோ 400 அங்கே யோசிச்சுட்டு இருக்கீங்க, இங்கே வந்து டபுள் டிஜிட் நிறைய இடத்துல சொல்லிட்டு டபுள் டிஜிட் வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும், வருங்கிற நம்பிக்கை. ஓகே, தேங்க்யூ. தட் வாஸ் வெரி ஸ்வீட். ஆக்சுவலாக வந்து நான் நீங்கள் இருக்கிறப்பமே சொல்லிட்டேன், ஜென்ரலாக கெஸ்ட் கிளம்புனதுக்கப்புறம் இதை பேசுவாங்க. பட் இவ்வளோ ஸ்போர்ட்டாக, இவ்வளோ ஓப்பனாக ஒரு பாட்காஸ்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, ஆக்சுவலாக இது செட் ஆனதுக்கப்புறம் ஓகே பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம். ஏன் நீங்கள் பாட்காஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்க? அதான் நான் எனக்கு வந்து இத்தனை பேர் யங்ஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க யாருக்கு ஓட் பண்ணும், யார் வந்து பொலிட்டிக்ஸை பற்றி பேசுங்கன்னு. நான் ரொம்ப அவையான ஒரு பர்சன். ஸோ அதனால வந்து ஐ தாட் ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே உட்காந்து நம்ம ஒன்று பேசுவோமே, ஒவ்வொருத்தங்களோட ஒரு ஃப்ரீ வீலிங்காக இருந்துச்சு. நம்ம ஒன்றும் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு உங்ககிட்ட என்னன்னா, நீங்கள் கால் பண்ணி மதன் டஃப்பான கொஸ்டின் கேளுங்க. நான் நினச்சேன் சரி லீடர்ஸ்னால் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்து இருக்கணும்னு. நீங்கள் சொன்னீங்க டஃப்பான கொஸ்டின்ஸ் கேளுங்க. நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரி நல்லா பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ தட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் Thank you for coming. தேங்க்யூ ஸோ மச். God bless you. Yeah.